அட்மிஷன் பார்த்துக்கங்க வெங்கடேஷ். ஓகே சார், ஓகே ஓகேப்பா. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். என்னுடைய குருநாதர்கள் சாய்ஜி வழங்கும் இலவச ஜிஎம்பி குருமூர்த்தி பத்திரி பிரஷ்ன வகுப்பு 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை. ஆக்சுவலா இந்த கிளாஸ் எதுக்கு போட்டேன் அப்படின்னா, ஒரு 20 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க. சரி, அவங்களுக்காவது நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டேன். இது என்னுடைய இன்ஸ்பிரேஷன். இவங்க தான் நமக்கு பெரிய கிரியா ஊக்கி. இளையராஜா, சுஜாதா. இன்றைய நம்ம வகுப்பிற்கு வந்து குறைந்தபட்சம் 44 பேர் வருவாங்க. அதிகபட்சம் 82 போட்டிருக்கேன். மேபி இந்த பிரசன்னம் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுங்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவசரமா போட்டது. சாயங்காலம் எனக்கு 6:30 மணி வரையும் ஒர்க் இருந்தது. சரியா எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. எனிவே, தோல்வி வெற்றி. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, வெற்றிகளே பேசிட்டு இருந்தா வேஸ்ட்டு. 70-30 80-20ங்கிறது தான் ஜாதகத்தில் நம்ம எப்போதுக்குமே பர்சன்டேஜ். 100 மார்க் ரொம்ப சில இடங்கள்ல தான் எடுப்போம். எல்லா இடங்களையும் 100 மார்க் எடுக்க மாட்டோம். அப்போதான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். எல்லாத்தையும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னா முடியாது. அதை ஃபர்ஸ்ட் வந்து அப்ரப்டா அக்செப்ட் பண்ணும். அதனாலதான் இந்த பிரசனம் எனக்கு அநேகமாக தோல்வி அடைந்து விடும் அப்படின்னு தைரியமா சொல்றேன். இதை உலகத்துல எல்லாரும் யூடியூப்ல பார்க்க போறாங்க. எனவே நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். இப்ப 7-10க்கு உண்டான பிளானட்டரி பொசிஷன் ரிஷப லக்னம். லக்னத்துக்கு 3ல குரு உச்சமா இருக்கார். நான் பேசுறது கிளியரா இருக்கா? சார் கிளியரா இருக்கு சார். ரைட். 4ல கேத்து சிம்மத்துல, 5ல ஃபார்ச்சுனா இருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஃபார்ச்சுனா பத்தி உங்களுக்கு தெரியாது, அது பின்னாடி சொல்லித்தரேன். 6ல சூரியன் நீச்சம், அங்கேயே சுக்கிரன் ஆட்சியா இருக்கார். 7ல புதன் செவ்வாய் இருக்கார். 8, 9, 10ல ராகு இருக்கார். 11ல சனி இருக்கார், வக்கரமா இருக்கார். நவாம்சம் போட்டிருக்கேன். பக்கத்துல ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த சப்லாட்ல இருக்குன்னு போட்டிருக்கேன். இன்னைக்கு வளர்பிறை துவாதசி. துவாதசின்னா காலசக்கரத்துக்கு 7-10, அதாவது துலாமும் மகரமும் தீசூன்யம். இப்போ உத்திரட்டாதி 1வது நட்சத்திரம் 1வது பாதம் போயிட்டு இருக்கு. உத்திரட்டாதி என்பது சனியோட நட்சத்திரம். சந்திரன் வந்து மீனத்துல இருக்கார். செவ்வாய் ஹோரை நடந்துட்டு இருக்கு. இப்ப வியாக்கத நாம யோகம், அதற்கு அதிபதி சுக்கிரன், அந்த நட்சத்திரம் பூராடம். அடுத்து பாலவ கரணம், அதற்கு அதிபதி ராகு. மாந்தி வந்து திருவாதிரை நாள்ல இன்னைக்கு இருக்கு. ஸோ நம்ம இப்ப கிளாஸுக்கு போயிடலாம். ஒவ்வொருத்தரா நான் கூப்பிடுறேன். 5, 10, 13 பேர் கை தூக்கிருக்காங்க. ஓகே. இப்ப ஜனனி வாங்க. ஜனனி, ஜனனி. ரைட். ஐயா வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. இங்க திருச்செங்கோட்ல இருந்து பேசுறேங்க ஐயா. ஓகே. இப்போ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அங்க இருந்து வேற வேலைக்கு மாறலாம்னு இருக்கேன். அதை பத்தி டீட்டெயில் கேட்கலான்னு கூப்பிட்டேங்க ஐயா. கேள்வி என்ன? கேள்வி, வேலை மாற்றம் பண்ணலாமான்றதான் கேள்விங்க. யாரு, உங்க அப்பாவா, அம்மாவா, தம்பியா? எனக்கு பேசுறதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா அவரை? ஆ. நான், எனக்கு, அந்த மாதிரி கேட்கணும். 10 ஓகே. செகண்ட் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு கேள்வியை கரெக்டா கேளுங்க. நான் வேலை மாற்றம் பண்ணலாமா? 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 9. தாராளமா பண்ணலாம். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5. நிறைய பிரஷர் எக்கச்சக்கமா இருக்கு ஆபீஸ்ல. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப பொண்ணுங்கள ஒழுங்கா சம்பளமும் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆ, பண விஷயமாவும் பிரச்சனையா இருக்கு. ஆமாங்க. அந்த கம்பெனி வந்து ஓனர் பெண்ணா ஆனா? நான் ஒரு ட்ரஸ்ட்ல ஒர்க் பண்றேன். ஆண் தான் வந்து தலைவரா இருக்காங்க. அவரே ஏகப்பட்ட சிக்கல்ல இருக்காரு. அப்படிங்களா? ஓகே. வேலை அவங்க மாறலாம். மாறலாமா? தாராளமா மாறலாம்.
ஓகேங்க. இப்ப நான் ஒர்க் பண்ற மாறக்கூடிய சந்தர்ப்பம் வந்துடுது இப்போ உங்களுக்கு. ஓகேங்க. நான் அந்த யோகா சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து ஃபுல்லா பார்ட் டைமா அக்கவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ம். இப்ப ஃபுல்லா அக்கவுண்ட்ஸ்க்கே போயிரலாமா அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேங்க. அதான் அக்கவுண்ட்ஸுக்கு தான் நீங்க போகணும். அப்படிங்களா? அதுதான் உங்களுக்கு நல்லபடியா குடுக்கும். ஓகேங்க. இப்ப ஏன்னா புதுசா தான் இனிமே தேடணும். இங்க இருக்க சேலரிய வெளியில போனாலும் எனக்கு அது மாதிரி கிடைக்குங்களா? வாய்ப்பு கிடைக்குங்களா எனக்கு? கிடைக்கும் மேடம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு ரூ. 500 ரூ. 1000 கம்மியா இருந்தா கூட போயிடுங்க. அப்படிங்களா? சரிங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபினான்ஷியலா நீங்க ஸ்டெபிலைஸ் ஆக முடியும். இப்ப இருக்கிற ஆமாங்க. இடத்துல உங்களுக்கு ஃபினான்ஷியலாவும் கிரைசிஸ் இருக்கு. ஒழுங்கா சம்பளம் குடுக்க ஏதோ ஒரு அங்க ஒரு இல்ல இருந்தாலும் இன்கிரிமெண்ட் குடுக்க மாட்டேன்றாங்க. ஏகப்பட்ட அரசியல் இருக்கு. ஆமா, ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. 100% கரெக்ட்டுங்க ஐயா. யாருக்கு சல்யூட் பண்ணணும், யாருக்கு குட் மார்னிங் பண்ணணும்னே தெரியல. யார் ஆமா, தலைவர், உப தலைவர்னே தெரியல. ஆமா, ஆமா. இப்ப அதுக்கு இந்த கீ மாரி ஒரு பொசிஷன் கன்ஃப்யூஷன் நான் முடிச்சிடுறேன். ம். நான் அ முடிச்ச பிறகு பேசணும். நடுவுல ஓகே. பேசினா நான் எப்படி பதில் சொல்றது? சொல்லுங்க நீங்க. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. நீங்களே சொல்லுங்க. இல்ல நீங்களே சொல்லிடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்க கதை வசனத்த முடிச்சுடுங்க. அ இல்ல அதான் உபத்தலைவர் போஸ்டிங்ல இல்லாதவங்கலாம் ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லி இப்ப அதனால 8 இயர்ஸா இங்க இருக்கீங்க அங்க சார். தலைக்கு தல நாட்டாமையா இருக்கு. ஆ ஆமாங்க சார். நம்ம யார அனுசரிச்சு போறதுன்னே உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கு. ஆ கரெக்ட்டா? ஆமாங்க சார். அதனால நீங்க தாராளமா மாறுங்க. அக்கவுண்ட்ஸ் லைன் உங்களுக்கு நல்லது. ஓகே. நல்லா இருக்குங்களா? ஓகேங்க சார். எனக்கு வாய்ப்பு நல்ல அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸ் போறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. பரிகாரம் என்ன தனியா கூப்பிடுங்க. இங்க சொல்ல முடியாது. நான் கேள்விக்கு பதில் தான் இங்க. ஓகே. அப்படிங்களா? ஓகேங்க. பரிகாரம் வந்து 2 விஷயம் சொல்றேன். ஆ நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? திருச்செங்கோடுங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்க, இல்ல ஒரு 1/4 லிட்டர் வாங்க, இல்ல 100 வாங்குங்க. ஆ எடுத்துன்னு போயிட்டு ஆ திருச்செங்கோடு கோவில்ல எங்கெல்லாம் தீபம் எரியுதோ அங்கெல்லாம் ஊத்திருங்க. அப்படிங்களா? சரிங்க. அந்த எண்ணெய அங்கேயே காலி பண்ணிட்டு வந்துரணும். மீதி அப்படிங்களா? இருந்தா அங்கேயே வச்சுட்டு வந்துரணும். ஓகேவா? அங்கேயே வச்சுருங்க. எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா நான் சிங்கிள் பேரண்ட்டுங்க. இப்ப ரொம்ப சிங்கிள் பேரண்ட். அ இப்ப ஆ உங்க கண்ணுக்கு முன்னாடி கிரீன் இல்ல டார்க் கலர்ல ஏதாவது ஆப்ஜெக்ட் டப்புன்னு தெரியும். அப்படியே எய்த்தாப்ல பாருங்க. ஆ டார்க் ரெட் இருக்கு. கிரீன் இல்ல அல்லது டார்க் க கிரீன் கலர்ல ஒரு டவல் இருக்குங்க. டவல் இருக்கா? ஆ இத பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 மந்த்ஸ்ல வேற வேலை கிடைக்கும். கவலைப்படாதீங்க. வேற வேலை கிடைக்கும். ஓகேங்க. கிரீன் கலர்ல ஒரு ஆப்ஜெக்ட் தெரிஞ்சிடுது. அது ஒரு ஆ டவலோ ஏதோ ஒண்ணு. ஆமா. நமக்கு ஆப்ஜெக்ட் அப்டின்னா, ஏதோ ஒரு உருவம் அங்க இருக்கு. ஒரு ஃபோட்டோ இருக்கு. அது பச்சையா இருக்கு. இல்ல அங்க ஆ ஒரு கண்ணாடி இருக்கு. அது பச்சையா இருக்கு. இல்ல ஒரு பீரோ இருக்கு. பச்சையா இருக்கு. இல்ல ஒரு ஸ்டிக் இல்ல இருக்கு ஒரு பச்சை பெட் கலர்ல இருக்கு. இருக்கு. டவல் ம். இருக்கு கிரீன் கலர்ல இருக்கு. ஃபைல் இருக்கு. அதுவும் பச்சை கலர்ல இருக்கு. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். கவலைப்படாதீங்க. ட்ரை வேலை பண்ணுங்க. கிடைக்கும். ஓகேங்க. இதை மாத்திரம் பண்ணிட்டு வாங்க. ஓகே. ஓகேங்க சார். நல்லது. ஓகேங்க சார். தேங்க் யூ சார். தேங்க்ஸ் லாட். அடுத்ததா அனந்தராமன். సార్ నమస్కారం అనంతరామన్ సార్. நிமாலி மணி யாரு? நிமாலி மணி. வணக்கம் ஐயா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. அனந்தராமன் சார் வாங்க. సార్ నమస్కారం సార్. நமஸ்காரம் சார் சொல்லுங்க. ஓகேங்க சார். எனது மகனுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும்? 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 189. திருமணத்துக்கு ஏதோ கதவு தட்டுற மாதிரி இருக்கே. வந்துகிட்டே இருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் ஒன்று வந்தது. அதுக்கு முந்தின வாரம் ஒன்று வந்தது. ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அதான் சார் கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட் சார். கரெக்டா? கரெக்ட். சரி. வந்தவங்கள யாருக்கா அப்பா இல்லைன்னு யாராவது வந்தாங்களா? இல்ல சார். சரி. வந்தவங்க வந்து ஒருத்தர் வந்து அப்பா தான் பேசினாரு. சரி. இன்னொருத்தவங்க வந்து பேசுனாங்க. பட் அவருக்கு அப்பா இருக்குதா இல்லையான்றதை பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லல. அப்பா இல்லாத ஒரு குடும்பம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். அது நல்லது அப்படின்றாங்க. சார். அதை போல இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஓ. இதெல்லாம் ஒரு ம். பரிகாரமா செயல்படும். ம். ஜஸ்ட் ம். ஒரு இதுக்காக ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். ம். அது மாதிரி இல்லாமையும் வரலாம். அப்பா அம்மா இருப்பதோட வருவாங்க. பட் இது ஒரு இண்டிகேஷன். சரிங்க சார். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல ஃபேமிலியா இருக்கும். அப்பா இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா சார். சின்ன ஆமா. சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். ஓகே. அப்புறம் ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு யோசிப்போம். ஐயோ! அந்த குடும்பத்தையும் நம்ம எடுத்திருக்கலாம். இந்த மாரி நம்ம வாழ்க்கையில பல்வேறு சம்பவங்கள்ல நம்ம சின்ன சின்ன தவறுகள் பண்ணிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒவ்வொன்னு புலம்புவோம் இல்லையா? ஆமா சார். இதைப் போல எல்லார் வாழ்க்கையிலயும் நடந்துட்டே இருக்கு. ஓகே.
அதனால இந்த இண்டிகேஷன் நான் கொடுக்குறேன். ஓகே. மேக்ஸிமம் இந்த 2.5 இயர்ஸ்க்குள்ள ஆயிடும் சார். ஓ சூப்பர் சார். ஓகே சார். 2.5 இயர்ஸ்னா இப்போ இது 2025, 26, 27 எண்டுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் ஆயிடும். ஓ ஆமா. சரிங்க சார். அவனுக்கு அப்ராட் ட்ரிப் இருக்கு. அது ஓகே சார். அப்ராட் ட்ரிப் முடிச்ச பிறகு பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்லது சார். நிமாலி மணி. ஹலோ வணக்கம் அங்கிள். நிமாலி நிமலி. நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். இப்போ மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட கொஷின் வந்து நான் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாமா இல்லை ஆஸ்திரேலியாலே எனக்கு பிஹெச்டி கிடைக்குங்களா வித்தின் 2 years, இந்த நெக்ஸ்ட் 2 years? இப்போ இந்த கேள்வி வந்து எனக்கு அவ்வளவா இங்கிலீஷ் தெரியாது. நான் என்ன கேட்குறேன்னா பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னா என்ன? வேலைக்கு நான் பார்க்கணுங்களா இல்லை ரிசர்ச் பிஹெச்டி பொசிஷனுக்கு நான் அப்ளை பண்ணுங்களா? இன்னொன்னு சொல்லிடுறேன், பிஹெச்டி தான் பண்ணணும், ரிசர்ச் தான் எடுக்கணும் அப்படின்னு அதுக்கான முயற்சிகள் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இல்ல மேடம் கேள்வி மட்டும் தான் கேட்கணும், கதை வசனமே கூடாது. ஓகே. மீதி நான் சொல்லணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஓகேவா? கேள்வி என்ன? ஓகே. வேலைக்கு அப்ளை பண்ணலாமா இல்ல பிஹெச்டிக்கு? அவ்வளவுதான். அதோட நிறுத்திக்கணும். 249 குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 249 குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 119. 119 கரெக்டா? 119. வெரி குட். ஒரே நிமிஷம். மேடம் நீங்க ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு விசேஷமா இருக்கும். ஓகே. ஓகே. ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸே பண்ணுங்க. வேலை கிடைச்சா சைடுல வேணா பண்ணுங்க. சரி. ஹையர் ஸ்டடீஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அற்புதமான வேலை கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே. தேங்க் யூ. என்ன டைம் இப்போ ஆஸ்திரேலியால? 12. இரவா? என்ன? இரவு 12:30. ஆமாங்க. இரவு. என்ன டேட்டு? 3ஆம் தேதி. ஓ, நீங்க முன்னாடி போயிட்டீங்க. நான் முன்னாடி. எத்தனை ஹவர்ஸ் அஹெட்? 5 hours. 5.5 hours லண்டன், 5 hours நீங்களா? ஆமாம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். தேங்க் யூ. சக்சஸ். தேங்க் யூ. அடுத்து வி கார்த்திக். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நான் எப்போ சொந்த வீடு வாங்குவேன்? எங்க இருந்து பேசுறீங்க சார்? சென்னையில இருந்து பேசுறேன். நாலுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 2. இப்பவே ப்ராசஸ்ல இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கோம். எதுவும் சரியா அமைய மாட்டேங்குது. நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ப்ராசஸ்ல இருக்கீங்க. பாக்குற ப்ராசஸ்ல இருக்கோம். பார்த்துட்டு இருக்கோம். வீடு ஏதாவது கிடைச்சா வாங்குற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அமையுமா? இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 to 5 monthsக்குள்ள அமைஞ்சிடும். இண்டிவிஜுவல் பாக்குறீங்களா இல்ல அபார்ட்மெண்ட் பாக்குறீங்களா? எது கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு. ப்ரிஃபரபிளி இண்டிவிஜுவலா லேண்ட் வாங்கி கட்டுற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அது ரொம்ப அற்புதமா இருக்கும். இண்டிவிஜுவலா லேண்ட் வாங்கி கட்டினா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அது பண்ணுங்க. சந்தோஷம். ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க. இப்போ ப்ரொஃபஷனல் லைஃப்ல என்னோட வேலை இப்போ பார்த்துட்டு இருக்கேன். ப்ரமோஷன்ஸ்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அடுத்தடுத்த வேலையில நல்லா இருக்குமா ஒர்க் லைஃப்? ப்ரமோஷன் தான் இப்போ ஒரு 6 மாசம் முன்னாடி கிடைச்சது போல இருக்கு. கிடைச்சிருக்கு. அடுத்த ப்ரமோஷன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குமா? இல்ல ஒர்க் லைஃப் கொஞ்சம் நல்லா போகுமா? இல்ல துணை முதல்வரா இருக்கீங்க, அடுத்து முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா எப்படி?
அப்படி இல்ல கொஞ்சம் பேலன்ஸ்டா போகுமா ஒர்க் லைஃப், இல்ல அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா நல்லா இருக்கு அப்படின்ற சார். மாதிரி? இன்னும் 190 டேஸ்க்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்கு. சரி. அதிகபட்சம் 190 டேஸ்க்குள்ள உங்களுடைய ஜாப்ல எக்ஸலன்ட் சேஞ்சஸ் இருக்கு. வீடும் அமைஞ்சிருக்கு. சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ சார். யாருக்கு கண்ணுல ப்ராப்ளம் வீட்ல? கண்ணுல அப்பாக்கு ஆபரேஷன் பண்ணீங்களா? கேட்ராக்ட் பண்ணிருக்கு. பண்ணியாச்சா? எப்ப பண்ணீங்க? கேட்ராக்ட் இன்னும் ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு கண்ணு பண்ணது. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இன்னொரு கண்ணு பண்ணது. ரெண்டுமே பண்ணிருக்கு. ரீசெண்டா இன்னொரு ஆபரேஷன் வெயிட்டிங்ல இருக்கு. அப்படிதானே? இன்னொரு ஆபரேஷன் சொந்தத்துல, அம்மாவோட சைடு சொந்தத்துல ஒரு ஆபரேஷன் வெயிட்டிங். இல்ல 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 இல்ல. கண் ஆபரேஷன். கண் ஆபரேஷன் இப்போதைக்கு யாருக்குமே கிடையாது. இல்ல சார், அப்பாவுக்கு பண்றேன்னீங்களே இப்ப ஜனவரி. முடிஞ்சிருச்சு. ரெண்டு கண்ணும் முடிஞ்சாச்சு. ஜனவரி 2 இந்த கண்ணும் வருஷத்தோட முடிஞ்சுதா? ரெண்டு ஓகே கண்ணு ஓகே கேட்ராக்ட் ரைட். முடிஞ்சது. உங்களுக்கு வீடு முடிஞ்சிரு சார். கவலைப்படாத. சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து ஐஷ் பி. ஐஷ் பி. ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் எனக்கு எப்பொழுது குழந்தை பிறக்கும்? வெரி குட். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 3 வருஷம் ஆச்சுங்க சார். எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? ஜெர்மனில இருந்து பேசுறேங்க சார். வெரி குட். என்ன டைம் உங்களுக்கு? என்ன டேட்? சார் 2 நவம்பர் மணி 3 ஆக போகுதுங்க சார். காலையா மாலையா? மத்தியானம் 3 மணிங்க சார். 4.5 hours நாங்க முன்னாடி இருக்கோம்னு அர்த்தம். அப்படிதானே? ஆமாங்க சார். 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 2. ஆல்ரெடி இது அபார்ஷன் ஆச்சா? இல்லைங்க சார். உங்களுக்கு மாமனார் இருக்காரா? இருக்காருங்க சார். அப்பா. உங்க அப்பா இருக்காரா? இருக்காருங்க சார். யாருக்காவது பேக் பெயின் இருக்கா? ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்தோட யார் இருக்கா வீட்ல? அப்படி யாருக்காவது யாருக்கும் இல்லைங்க சார். ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் யாருக்காவது இருக்கா? உங்க கணவர் வழி இல்ல உங்க உங்க வழி இல்ல? அப்பா அம்மா. இல்லைங்க சார். அப்படி யாருக்கும் இல்லைங்க சார். ரைட், ஓகே. டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்களா? பார்த்துட்டேங்க சார். எல்லாமே நார்மலா தான் இருக்கு. எவ்ரிதிங் நார்மல். ஆமாங்க சார். நீங்க இருக்கிறது அபார்ட்மெண்ட்டா, சொந்த இண்டிவிஜுவல் ஹவுஸா? அபார்ட்மெண்ட்லங்க சார். கிழக்குல ஜன்னல் இருக்கா? இருக்குங்க சார். ஈஸ்ட்ல ஜன்னல் இருக்கா? இருக்குங்க சார். அதை ஓபன் பண்ண மாட்டீங்களா? எப்பாவது ஜாஸ்தி. ஓபன் பண்ணுவாங்க சார். டெய்லி குளிர் ஜாஸ்தியா இருக்கும். இல்ல குளிர் இருக்கட்டும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஓபன் பண்ணி வைங்க. ஒரு 48 days. ஓகேங்க சார். கொஞ்சம் குளிர் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு 1/2 hour 1 hour ஓபன் பண்ணி வைங்க. ஓகேவா? ஓகேங்க சார். உங்க கணவரை சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. சூரிய நமஸ்காரம்னா சூரியனை பார்த்து ஓம் நமோ நாராயணா சொல்லலாம். இல்ல ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய நமக அப்படின்லாம் சொல்லலாம். ஓகேங்க சார். ரைட்டா? ஓகேங்க சார். உங்களுக்கு இன்னும் ஒரு மேக்ஸிமம் 2 yearsக்குள்ள குழந்தை பிறக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஓகேங்க சார். அபார்ஷனுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கங்க. நீங்க கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க. ஓகேங்க சார். கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஓகேங்க சார். அம்மா வழியில யாருக்கா குழந்தை இல்லாம இருக்காங்களா? யாராவது அம்மா வழியில அக்கா, தங்க இருக்காங்களா? இல்லைங்க சார். யாரும் இல்லைங்க சார். அம்மா ஒரே பொண்ணு. ஒரே பொண்ணு. அப்பா வழியில அக்கா, தங்க. ஆ அப்பா வழியில ஆ இப்போ அப்பாவோட தங்கச்சிக்கும் தங்கச்சி பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சார். அவங்களுக்கும் இன்னும் குழந்தை இல்ல. யாருக்கோ இங்க இடிக்குது. சரியாயிடும். 2 மேக்ஸிமம் 1.5 year 2 yearsக்குள்ள உங்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தை கண்டிப்பா உண்டு. கவலைப்படாதீங்க. ஓகேங்க சார். ஆல் தி பெஸ்ட். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். மோகன்ராஜ். மோகன்ராஜ். சரி, அடுத்து அனிதா. வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க. மகளுக்கு எப்போது திருமணம் நடக்கும்? என்னங்க? எனது மகளுக்கு எப்போது திருமணம் நடக்கும்? உங்கள் மகளுக்கு? ஆமாங்க சார். என் மகளுக்கு எப்போது திருமணம் நடக்கும்னு கேட்குறீங்க? ஆமாங்க சார். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 75.
75. ஏதாவது கிட்டக்க வந்து மிஸ் ஆச்சா மேடம்? வேண்டான்னு அந்த மாரி சொல்ற மாரி ஆச்சா? ஆமாங்க சார். க்ளோஸா வந்து 2 ஜாதகம் அந்த மாரி மிஸ் ஆயிருச்சு. அவங்க சரியில்லன்னு நீங்களே நிறுத்திட்டீங்க இல்லையா? அவங்க ஓகேன்ட்டாங்க. நாங்க தான் நாமயோகம் சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு விட்டாச்சுங்க. நாமயோகத்துல என்ன ப்ராப்ளம்? அது கண்டம் நாமயோகம் இருக்கு. அது பண்ண வேண்டான்னு சொன்னாங்க. சாமி சொன்னாரு. அதனால ம். விட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப ஆசை பண்ணணும்னு. இப்போ ஒரு ஜாதகம் வந்திருக்குங்க. அது வந்து ம். வரியான் நாமயோகமா இருக்கு. ஆனா பையன் நல்லா இருக்கு. அப்படி ஒரே பையன். அதான் ஆ. என்ன பண்றதுன்னே தெரியல எப்படின்னு. யோசனை பண்ணிட்டே இருக்கிறோம். உங்கள் மகளுக்கு எப்போ திருமணம் நடக்கும்? அதான் கேள்வி. ஆமாங்க. ஆக்சுவலா அந்த 1 1/2 இயர்ஸ்க்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடும். ஆ சரிங்க சார். இப்ப இந்த நீங்க ஒரு வாட்டி நாமயோகம் சார் ஆ இல்ல அது வேண்டாம். அந்த கதை வசனம்லாம் வேண்டாம். கேள்விக்கு பதில் அவ்வளவுதான். ஓகேவா? ஆ ஏன்னா, பொருத்தம் என்பது நாமயோகத்தில் மட்டுமல்ல. திதி, யோகம், கரணம், வாரம், நட்சத்திரம், ஹோரை நெறைய இருக்கு. இங்க ஆ போட்டிருக்க டிகிரி எல்லாம் தெரியுதா? டிகிரி எல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு கட்டத்திலயும். தெரியுதா? தெரியலையா? ஓகே. தெரியலங்க. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு டிகிரி இருக்கு. சாரி நான் ஷேர் பண்ணல. அதாவது ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு டிகிரி இருக்கு. ஆ சரிங்க. அந்த டிகிரியின் அடிப்படையில தான் பார்க்கணுமே தவிர, நம்ம ஜென்ரலா பார்க்கிறது துவாதசி வேண்டாம், உத்திரட்டாதி வேண்டாம், வேதிபாதம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்கள் இருக்கு. ஆமாங்க சார். வளர்பிறை, தேய்பிறை இருக்கு. அப்ப வளர்பிறை, தேய்பிறை ஒரு திதி என்பது 12 டிகிரி. சரிங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளி தான் திதி. அப்ப அந்த 12 டிகிரில எத்தன டிகிரி கழிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். அப்ப அந்த சரிங்க சார். நாம யோகம் இன்னும் எத்தன நாழி இருக்க போறது? 1 மணி நேரம் இருக்க போறதா? இல்ல கண்டநாமம் எடுத்து விருதி வரப்போறதா? அப்படிங்கிறதுலாம் நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு இதுக்குள்ள. சரிங்க சார். அதனால உங்கள்ட்ட ஜென்ரலா தனியா நீங்க பார்த்துக்கலாமாங்க சார்? புரியல. உங்கள்ட்ட ஜாதகம் தனியா பார்த்துக்கலாமா? பார்க்கலாம் மேடம். நீங்க தனியா ஃபோன் பண்ணுங்க. இப்போதைக்கு உங்க பொண்ணுக்கு இந்த ஆ 1 1/2 வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடும். கவலைப்படாதீங்க. ஆ ஓகேங்க சார். ஓகே. அப்பா இல்லாம இருந்தா குடுக்கலாம். அந்த மாரி ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆ அப்பாவோ, அம்மாவோ இல்ல அப்படின்னா, இல்ல இல்ல வேண்டாம் நமக்கு. அப்படின்ற மாரி நம்ம யோசனை பண்ணுவோம் இல்லையா? அப்புறம் இன்னொன்னு ஆமாங்க. சொல்லுவோம், அவங்க அக்கா ஒரு முஸ்லீம கல்யாணம் பண்ணிட்டாங்க. உங்க அக்கா ஒரு கிறிஸ்டியன கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆ ஆ அவங்க அக்கா 2ஆம் தரமா போயிட்டாங்க. இவங்களுக்கு முதல் கல்யாணம் 2ஆம் தரமா ஒருத்தர் கல்யாணம். இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா பூதாகாரமாக்கிடுவோம் இல்லையா? ஆமாங்க. அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, நல்ல பையனான்னு பாருங்க அவ்வளவுதான். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில ரொம்ப சர்வ சகஜமா எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும். நம்ம இந்த ஆ மாரி சின்ன சின்ன இடையூறுகள வந்து பெரிசா பலூன் மாரி ஊதி விட்டு வேண்டான்னு சொல்லுவோம். நல்ல பையன ஒதுக்கிருவோம். நல்ல பையன நம்ம என்ன பண்ணுவோம், ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதுக்காக சொல்றேன். சரிங்க சார். நீங்க சரி என்ன நான் தனியா நம்பர் சொன்னீங்க? பேசுறேன். 75 சொன்னீங்க. 75 ஆமாங்க சார். அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஓகேங்க சார். ஓகே. நல்லது. தேங்க் யூ. தேங்க் யூ. மோகன்ராஜ் பார்த்தாச்சுல்ல? இல்ல. சாமி சாமி வணக்கம் சாமி. வணக்கம் சொல்லுங்க. சாமி எங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை ஓவரா இருக்காங்க சாமி. அதுக்கு முயற்சி சொல்லுங்க சாமி. கேள்வி கரெக்ட்டா கேளுங்க மேடம். கடன் பிரச்சனை சரியாகணும். கொஞ்சம் கிட்டக்க வச்சுன்னு பேசுங்க. ரொம்ப தூரம் சரியா கேட்கல. கடன் கடன் பிரச்சனை சரியாகணும். யாருக்கு மோடிக்கா? இல்ல ட்ரம்ப்புக்கா? எங்களுக்கு எங்க அப்ப வாழ்க்கையில இல்ல கேள்வி அப்ப எப்படி இருக்கணும்? எங்களுக்கு கடன் பிரச்சனை சரியாகணும். அதுக்கு என்ன அவ்வளவுதான். பண்றது? சரியாகும்னே சொல்லிட்டீங்க. நீங்களே சரி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கரெக்ட்டா? இல்லைங்க சாமி, சரியப்படுத்தணுன்ற வழி எங்களுக்கு தெரியுது. ஆனா அதுக்கு உண்டான பண வருமானம் எங்களுக்கு வரமாட்டேங்குது. இப்படிதான் சரி பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. ஆனா அதுக்கான வருமானங்கள் எங்களுக்கு வரமாட்டேங்குது. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க மேடம். 9 எகைன் 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6
10லேருந்து ஒரு 17 லட்சம் இருக்குமா கடன்? எங்க தனிப்பட்ட கடன் வந்து 50 லட்சம் சாமி. பாடி. ஏதாவது லேண்ட் அதாவது மாட்டின்னு இருக்கா? ஏதாவது உங்களுடைய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா? அதாவது சாமி நாங்க பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி மூலியமா 8 கோடி ரூபாய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். அது ம். கம்பெனி ரிலீஸ் ஆயிடும்னு சொல்லி நாங்க கடன் வாங்கி வாங்கினவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். ம். அது இப்ப கம்பெனில கேஸ் மாட்டிட்டு அது இழுத்துட்டே போயிட்டு இருக்கு. இப்ப நாங்க வாங்கின கடனுக்கு இப்ப எங்களால தலை தப்பிக்க முடியல. நீங்க இப்ப செத்து முன்னாடி அப்படி 6 சொன்னீங்க. 6 சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சாமி. 6னாலே கேஸ்ன்னு அர்த்தம். ரொம்ப சரி சரிங்க சாமி. ஏகப்பட்ட நூடுல் சிக்கல் வந்திருக்கு போல இருக்க. ஆமாங்க இடியாப்ப சாமி. சிக்கல் மாதிரி இருக்கு உங்களுது. ஆமாங்க சாமி. உங்க அதாவது சிக்கல் வந்து ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கி கடைசியில இப்ப வாழ்க்கையே கடன் ஆகி என்ன ஃபேக்டரி உங்களுது? ஃபேக்டரிலாம் இல்லைங்க சாமி. நியோமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பிசினஸ் போயிட்டு இருந்தது. அந்த இல்ல கம்பெனி அத இப்ப என்ன மாதிரி பிசினஸ்ன்னு நான் கேக்குறேன். ரியல் எஸ்டேட் தான். ஓஹோ! சரி. ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான். அது இப்ப கேஸ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. உங்க கேஸ் அப்பா, இழுத்துக்கிட்டே தான் மாமனார் எப்படி போகுது. இருக்காங்க? அக்கா மாமனார் இல்லையே. அக்காவுக்கு மாமனார் இல்ல. இல்ல. உங்க அப்பா எப்படி இருக்கார்? உங்க மாமனார் எப்படி இருக்கார்? அப்பாவுக்கு அப்பப்போ உடம்பு முடியாம போகும். மாமனார் இப்ப ரீசெண்டா ரொம்ப முடியாம இருக்காங்க. ஸ்ட்ரோக் 2 வந்து பேரும் இப்ப கொஞ்சம் இருக்காங்களா? இருக்காங்க. யாருக்கு உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு? எங்க மாமனாருக்கு தான் இப்ப 1 மந்த்தா ஸ்ட்ரோக் ஆகி ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. சரி. உங்க கேள்வி ரொம்ப தலைவலி மேடம். உங்க இந்த பிசினஸ்ல வந்து எக்கச்சக்கமா மாட்டின்னு இருக்கீங்க. ம். நிறைய வட்டி கட்டின்னு இருக்கீங்க. சேர்த்த ஆமாங்க சார். பணங்கள் போயிடுத்து, சேர்த்த பவுனும் போயிடுத்து. எல்லாமே போயிடுச்சுங்க சார். உயிர் ஒண்ணுதான் இருக்கு. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட வழி இல்ல. ம். அதே எங்க நீங்க கம்பெனி ஸ்கூல்னால ஃபீஸ் கட்டாம பிள்ளைங்க போயிட்டு இருக்குங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருச்சி. திருச்சி மலைக்கோட்டையில தாயுமானவர் இருக்கார் இல்லையா? ஆமாங்க சாமி. அவர்ட்ட போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் அங்க தீபம் ஏத்திட்டு வாங்க. ஓகேவா? சரிங்க சாமி. அத பண்ணிட்டே வாங்க. தொடர்ந்து தாயுமானவர்ட்ட போய் வேண்டுங்க. அங்க நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டே வாங்க. ஓகேவா? சரிங்க சாமி. எப்பதான் சாமி சரியாகும்? குறைந்தபட்சம் 3லேருந்து 6 வருஷம் ஆகும். சரிங்க சாமி. குறைந்தபட்சம் 3 வருஷம் ஆகும். அதிகபட்சம் 6 வருஷம் ஆகும். ரொம்ப இடியாப்ப சிக்கலா இருக்கு. அதனால சொல்றேன். சரிங்க சாமி. நம்ம எல்லாத்தையும் இங்க சபையில பேச முடியாது. அதுக்காக சொல்றேன். ஓகே? சரிங்க சாமி. நல்லது. அடுத்தது புவனேந்திரன். 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 ரைட். சிட்டு. இருக்காங்க. குட் ஈவினிங் சாமி. நமஸ்காரம் சொல்லுங்க. ஆ. என்னுடைய 2வது மகனுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும்? நைஸ். ஃபேன்டாஸ்டிக். 7க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5. கிட்டக்க வந்து எல்லாம் மிஸ் ஆதா? ஏதாவது வந்தது, பேசுற மாதிரி வந்தது மிஸ் ஆச்சா? இல்ல இப்பதான் அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கா? இல்ல ப்ராசஸ் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சுங்க சாமி. ம். பையன் ஜெர்மன்ல இருக்கிறான். அதனால எல்லாரும் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கிறாங்க. ம். இல்ல ஏதாவது க்ளோஸா வந்து நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்களான்னு கேட்கிறேன். ஆமாங்க சாமி. ஒரு இடம் 2 பொண்ணு வந்ததுங்க. பையன் கொஞ்சம் பொண்ண பிடிக்கல அப்படின்னு சொல்ற மாரி சொன்னான். அதனால அது அவங்க வந்து பொருத்தம் இருக்குன்னு கேட்டு கூட நாங்க அப்புறம் பையனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அது அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோங்க சாமி. உங்களுக்கு குலதெய்வம் எது மேடம்? குலதெய்வம் வந்து தூரன்குளம் கரியகாளி அம்மன். எங்க இருக்கு? இங்க நான் பக்கத்துல கோயம்புத்தூர்ல பச்சாப்பாளையம்னு ஊர்ல இருக்குங்க உங்க சாமி. இப்ப உங்களோட சொந்த ஊர் கோயம்புத்தூரா? ஆமாங்க சாமி. ஓகே. ஒரு வாட்டி திருமைச்சூர் போயிட்டு வாங்க. எங்கேங்க சாமி? திருமைச்சூர் கும்போணம் பக்கத்துல திருமைச்சூர் லலிதாம்பிகை கோவில் இருக்கு. சரி சரி. திருமைச்சூருங்களா? திருமைச்சூர் சரிங்க சாமி. லலிதாம்பிகை கோவில் அது. சரிங்க. அந்த கோயில் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் மகாமகக்குளம் கும்போணம் பக்கத்துல மகாமகக்குளம் பக்கத்துல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு.
சரி சரிங்க சாமி. அந்த கோயில் உள்ள போனோடனே லெஃப்ட்ல நவ கன்னிகை இருக்கும் 6 அடிக்கு. சரி சரிங்க. அங்க போயிட்டு ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணுங்க. சரி சரிங்க. திருமெய்ச்சூர்ல லலிதாம்பிகை கோயில் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் திருமைச்சூர் போயிட்டு வாங்க. ஓகேங்க சாமி. அது கும்போணத்துலேயே ஒரு 15-20 கிலோமீட்டர். அப்புறம் சரிங்க சாமி. கும்பகோணத்துல காசி விஸ்வநாதர் கோவில் மகாமககுளம் பக்கத்துல இருக்கு. சரிங்க சாமி. அந்த கோயில் உள்ள போனோடனே லெஃப்ட் சைடுல நவ கன்னிகை இருப்பாங்க. சரிங்க சாமி. அவங்களுக்கு புடவை வாங்கி கொடுத்து அபிஷேக ஆராதனை ஓகேங்க சாமி. பண்ணுங்க, டக்குன்னு முடிஞ்சிடும். அந்த 2 பொண்ணும் பார்த்து அவங்க நாங்க பேசாம இருக்கலாம். அந்த பொண்ணு பண்ணலாங்களாமா சாமி? புரியல. 2 பொண்ணு இருந்து அதுல ஒரு பொண்ணுக்கு கேட்டாங்க. நாங்க பதில் நீங்க சொல்லாம பேசுறது இருக்கோம். எனக்கு சரியா கேட்கல. ப்ளூடூத் இருந்தா எடுத்துருங்க. ப்ளூடூத் இல்லைங்க சாமி. இப்ப என்னதான் பேசுறேங்க. நீங்க கிட்ட அது வச்சு பேசுங்க. சரியா கேட்கல. அது 2 பொண்ணு பார்த்தோம் சார். 2 பொண்ணு இருந்து அவங்க கேட்டாங்க. நாங்க பதில் சொல்லலாம்னு இல்ல நீங்க சொன்னாங்க. ஸ்பீக்கர்ல வச்சு அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு பேசு. சரிங்க சாமி. பண்ணிட்டேங்க சாமி. இப்ப ஸ்பீக்கர் பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும்? சரி சரி. எனக்கு அதாங்க சாமி. தெரியும். 2 ஏன்னா பொண்ணு சொல்லுங்க. 2 பொண்ணு இருந்து அது கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க. நாங்க வேண்டாம்னு சொல்லி இன்னும் பதில் சொல்லன்னு சொன்னாங்களேங்க சாமி. அதை சரி. ப்ரொசீட் பண்ணலாங்களா? இல்ல இது கோயிலுக்கு இல்ல போயிட்டு அது வந்து உங்க விருப்பம். அது என்கிட்ட சரிங்க கேட்க கூடாது. சரிங்க சாமி. பையனுக்கு பிடிக்கலன்னு நீங்க எப்படி ப்ரொசீட் பண்றது இல்லையா? சரிங்க சாமி. அவன் ஒரு இது வச்சிருப்பான் இல்லையா, பொண்ணு அழகா இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆமாங்க அவனுக்கு ஒரு சாமி. எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்கும்ல. ஆமாங்க சாமி. ஆமாங்க. எப்போதுமே நம்ம விஷயத்தை திணிக்க கூடாது. இந்த காலத்துல சரிங்க உள்ள சாமி. பசங்களுக்கு நம்மளுடைய விருப்பத்தை திணிக்கவே கூடாது. சரிங்க சாமி. அது கோளாறாயிடும். சரிங்க சார். அப்ப இந்த அதனால 2 கோயிலுக்கு ஒரே இது கும்பகோணம் தானே? 2 அது போயிட்டு இது வந்துக்கலாமா? இல்ல 2 தனித்தனி நாள்ல போகணுங்களா சாமி? ஒரே நாள்ல எங்க வேணா போலாம். நீங்க இன்னும் நிறைய ஓகே. கோயில், அதோட 10 கோயில் கூட போலாம். பட் இந்த 2 கோயில் அவசியமாக போகணும். அந்த பையனோட ஜாதகத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து 4 சரிங்க சாமி. மூலைகளிலும் சந்தனம், குங்குமம் போட்டு ஒரு கவர்ல வச்சு அதை சரிங்க எடுத்துட்டு சாமி. போயிட்டு அந்த சாமி சன்னதியில வச்சு எடுத்துன்னு வாங்க. ஓகேவா? சரிங்க சாமி. ஓகேங்க சார். பண்ணுங்க. சரி. நல்லது மேடம். தேங்க்யூ. இன்னொன்னு அவ்வளவுதான். ஒரே கேள்விதான். ஓகே. சரிங்க சார். தேங்க்யூ. நிறைய பேர் இருக்காங்க. சரிங்க சார். ஜெயச்சந்தர். இது இல்ல சாரி, சிட்டுக்காடு ஸ்ரீதரா? சிட்டுக்காடு ஸ்ரீதர். சிட்டுக்காடு ஸ்ரீதரா? ரைட். வாங்க ஜெயச்சந்திர வாங்க. ஜெயச்சந்திர வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. ஐயா என்னுடைய ஒரு கம்பெனில ஐயா சொல்லுங்க சார். ஐயா வேற சொல்லுங்க. பேச மாதிரி இருந்துச்சு. இல்ல நீங்க பேசுங்க சார். பேசுங்க. கம்பெனி சார் நல்ல சிக்னல்ல பேசுங்க. உங்க சிக்னல் அப்படின்னா எனக்கு என்ன புரியும்? சிக்னல் வீக்கா இருக்கு. நல்ல சிக்னல்ல இருந்து பேசுங்க ப்ளீஸ். ரைட். வாங்க சித்துக்காடு வாங்க. ஹலோ ஐயா. சொல்லுங்க சார். நீங்களும் கொஞ்சம் க்ளோஸா வச்சு பேசுங்க. சிட்டுக்காடு. சிட்டுக்காடு. ரைட். வாங்க சரவணன் பொன்னை வாங்க சார். சரவணன் பொன்னை வாங்க. இந்த 2 பேரும் கடைசியா வாங்க. நல்ல சிக்னல். சரவணன் பொன்னை என்கிட்ட பேசலாம். சரவணன் பண்ணைங்க சார். ரைட். சொல்லுங்க சார். சரவணன் பண்ணையில இருந்து அவங்க தம்பி பேசுறேன் சார். எனக்கு ராசி நட்சத்திரம் எதுவும் தெரியாது. சரி. பேர் வந்து பார்த்திபன். பிறந்தது வந்தவாசி. கேள்வி என்ன? கேள்விதான் சார். எனக்கு இப்போ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல. அது போயிட்டு இருக்கு ஒரு பாதையில. சார் இந்த கதை வசனம்லாம் விட்டுட்டு கேள்வியை கேளுங்க சார். நான் தான் ஒரு கேள்வி தெளிவா கேளுங்கன்றேன். எனக்கு எப்போது கல்யாணம் நடக்கும், எனக்கு எப்போது வேலை கிடைக்கும், நான் எப்ப அந்த லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த இந்த கதையெல்லாம் விட்டுட்டு கிளியரா உங்க கேள்வி என்னவோ அதை கேளுங்க. பொருளாதார வளர்ச்சி வேணும் சார். யாருக்கு வேணும்? மோடிக்கா இல்ல ஸ்டாலின்கா? அவங்க வளர்ந்துட்டாங்களா சார்? நான் ஏன் சார் அவங்கள சொல்ல போறேன்? ரைட் சார். நீங்க ஸ்டாப் பண்ணுங்க சார். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கிவ் யூ ஆன்சர் ப்ளீஸ். இந்த ரஃப் அண்ட் டஃப் பதிலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன் பல வாட்டி வந்து கேள்வியை தெளிவாக கேளுங்கன்னா. சரவணன் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க உங்க தம்பிக்கு ப்ளீஸ். அடுத்தது விஜயலட்சுமி வாங்க. விஜயலட்சுமி
தீபலட்சுமி வாங்க. தீபலட்சுமி. ஸ்ருதி ஐஃபோன். ஸ்ருதி ஐஃபோன். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நான் ஸ்ருதி, சென்னையில இருந்து. எனக்கு எப்போ சார் கல்யாணம் நடக்கும்? என்னது? என்ன சொல்றீங்க? எனக்கு கல்யாணம் எப்போ ஆகும்? ரைட். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6. லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி காமிக்குது. எஸ் ஆர் நோ மாத்திரம் சொல்லுங்க, டீட்டெயில் வேண்டாம். ஆமா. ரைட். உங்க அம்மா ஹெல்த் எப்படி இருக்கு? அப்பா ஹெல்த் எப்படி இருக்கு? யாருக்கும் ஹெல்த் கொஞ்சம் இஷ்யூஸ் காமிக்குது. ஆமா சார். அப்பாக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிட்டாரு. பரவாயில்ல. கொஞ்சம் சவுண்டா பேசுங்களேன், சரியா கேட்க மாட்டேங்குது. அப்பாக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் அப்படின்னு ஓகே. தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சர்ஜரி எல்லாம் பண்ணி அப்பா இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்காரு சார். நவ ஹி இஸ் பெட்டர். யா ஹீஸ் பெட்டர். மேனேஜபிளா இருக்கு. மேனேஜபிளா தான் சார் இருக்கு. ஒரே நிமிஷம், ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிறேன். 2 minutes ப்ளீஸ். ஓகே சார். மேடம், நீங்க சொன்ன நம்பர் என்ன? 6 சார். 2 கிட்ட மனசுல இருக்கீங்க. பண்ணிக்கலாமா வேண்டாமா? இங்கே இருக்கலாமா? ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க நீங்க. கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான் சார். இப்ப என்ன வயசா இருக்கு உங்களுக்கு? எனக்கு இப்போ 31. 6. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4. கடகடா செட்டில் ஆயிடுங்க மேடம், ப்ளீஸ். ஓகே. ஓகே சார். கடகடா செட்டில் ஆயிடும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் ரொம்ப பிரைட்டா இருக்கு. இப்போ டைம் நல்லா இருக்கு உங்களுக்கு. ஓகே சார். ரொம்ப ரிசர்ச் பண்ணாம ஓரளவு பார்த்து பண்ணிடுங்க. நல்ல இடம் வரையும் செட்டில் ஆயிடுங்க. சரிங்க சார். நீங்க லேட் பண்ண உங்களுக்கு குழந்தை பிறப்பு பாதிக்கிற மாதிரி காமிக்குது. ஓகேவா? அதுக்காக சரிங்க நான் சார். சொல்றேன். தப்பா நினைச்சுக்காங்க ப்ளீஸ். இல்லை சார், பரவாயில்ல. விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். தீபலட்சுமி சார். சொல்லுங்க மேடம். சார் என்னுடைய முதல் மகனுக்கு தொழில் செய்யலாமா இல்லது அரசாங்க வேலைக்கு அனுப்பலாமா சார்? சபாஷ். 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 3 சார். 5க்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 4 சார். வேலைக்கு தான் போட மேடம், பிசினஸ் பண்ணக்கூடாது. நன்றிங்க சார். பிசினஸ் வந்து இப்ப என்ன வயசா இருது அவருக்கு? அவருக்கு 25 சார். அவருடைய 32 வயசுக்கு மேல தான் பிசினஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப குறைந்தபட்சம் நன்றி. 29 வயசுக்கு மேல தான் அவர் பிசினஸ் பண்ணணும். ஓகேங்க சார். உங்க வீட்ல யாருக்கா கால்ல ப்ராப்ளம் இருக்கா மேடம்? ஆமா சார். மாமியாருக்கு ஒரு கால் வீங்கி இருக்கு சார். யானைக்கால் சொல்லுவாங்கல்ல சார், அந்த மாதிரி. அவர் வந்து பிசினஸ் இப்ப பண்ணக்கூடாது. 29 வயசுக்கு மேல தான் பண்ணணும். 32 சரியான வயசு அது. ஓகே. என்ன படிச்சிருக்கார்? MBA படிச்சிருக்கார் சார். வேலைக்கு போக சொல்லுங்க ப்ளீஸ். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். சித்துக்காடு. ஜெயச்சந்தர், நல்ல சிக்னல் இருக்கீங்களா? ஜெயச்சந்தர். இருக்கேங்க இருக்கேன். வாங்க பேசுங்க. ஐயா, ஒரு கம்பெனில வந்து எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. அது உடனே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா ஐயா?
கேள்வி கரெக்டா கேளுங்க. எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் இப்போ உடனடியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா ஐயா? 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7ங்க ஐயா. அது லட்சங்கள் இருக்கா? ஆமாங்க ஐயா. 6லேருந்து 20 எடுத்துக்கலாமா? இல்லைங்க. ஒரு 10 எடுத்துக்கலாம் ஐயா. 6லேருந்து 20ன்னு சொன்னேனா? ஆமாங்க ஐயா. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 5ங்க ஐயா. 5. 11. இப்ப அது ஒரு கம்பெனிக்கு நீங்க குடுத்ததா எப்படி? அந்த கதை வசனம் சொல்லுங்க கொஞ்சூண்டு. ஆமாங்க கம்பெனி கொடுத்ததுங்க. அது கம்பெனி வந்து அதுல ரன் ஆயிட்டு யாராவது இருந்தது. அப்புறம் இஸ்லாமியர் இடையில வந்து அது கொஞ்சம் சம்பந்தப்பட்டிருக்காங்களா? அதுல யாராவது இஸ்லாமியர் சம்பந்தப்பட்டிருக்காங்க? இருக்காங்க ஐயா. அந்த பணம் குடுக்கறதுல இஸ்லாமியரோட சம்பந்தம் இருக்கா? அந்த கம்பெனி ஜாயினிங் இல்லைங்க. உள்ள இன்னும் என்ன மாதிரி போட்டவங்கன்னா இஸ்லாம் இருக்காங்க. அதில் இருக்கான்னு தெரியலைங்க எனக்கு. இல்ல நீங்க சரியான பதில் சொல்லல. நான் கேட்கறது வந்து நீங்க எங்க குடுத்தீங்களோ பணம், அங்க சரிங்க. இஸ்லாமியர் யாராவது சம்பந்தப்பட்டிருக்காரான்னு கேட்கிறேன். இல்லைங்க. அவரு சிங்கிள் தான். ஓகே. அந்த சரி ஓகே விட்டுருங்க. உங்க குலதெய்வம் எது சார்? காளியம்மன் ஐயா. ஒரு வாட்டி மண்டக்காடு பகவதி அம்மன் இருக்கு இல்லையா? ஓகேங்கய்யா. அது ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. அங்க போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஓகேங்கய்யா. மண்டக்காடு பகவதி போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போய் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்கய்யா. அது மேக்ஸிமம் ஒரு 70% தான் சார் கிடைக்கும். ஃபுல்லா கிடைக்காது. 60லேருந்து 70 தான் கிடைக்கும். ஓகேங்கய்யா. அவங்களே ஏகப்பட்ட சிக்கல்ல இருக்காங்க. உங்களுக்கு நாளைக்குன்னு இழுத்துட்டே போவாங்க. அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷமா இழுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சுங்கய்யா. 3 வருஷம் மேலே ஆகுது. 3 வருஷம் ஆயிடுத்து. சரிங்கய்யா. அவரை பத்தி நல்லா தெரியுமா? அந்த பணம் குடுக்க வேண்டிய நபரை பத்தி நல்லா ஓரளவு தெரியுமா அவருடைய பர்சனல் லைஃப்? நான் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு தான் வந்தேங்க. இப்போ வந்து அவங்க கோர்ட்லயே அவருக்கு வந்து அப்பா இருக்காரா? இல்ல வேற எதுவும் சொல்லாதீங்க. என் கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். அப்பா இருக்காருங்கய்யா. ரைட். அவர் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு? அது திருமணம் குழந்தை பிறந்தோடனே அவர் உள்ள போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் இப்பதான் வெளியே ஜாமீன் விட்டுருக்காங்க. ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஆமாங்க. இப்பதான் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாமே கொடுத்துதான் சொல்லி வெளியே இப்ப கொடுத்து அவர் ஏகப்பட்ட சிக்கல்ல இருக்காரு சார். கொஞ்சம் எப்படியாவது தொங்கி வாங்கிடுங்க. அவ்வளவுதான் சொல்லுவோம். மண்டக்காடு போயிட்டு வாங்க. பகவதி அம்மன் ஒரு வாட்டி போயிட்டு அங்க பிரார்த்தனை ஓகேங்கய்யா. அவர் என்ன கொடுக்குறாரோ 50,000 கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. 1,85,000 ஓகேங்கய்யா. கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. நீ எனக்கு மொத்தமா கொடு, நான் துண்டா வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே வராது. சரிங்க. எந்த நாள்ல போகணுங்கய்யா அது? எப்போ வேணா போலாம் சார். செவ்வாய் வெள்ளி போலாம். ஓகேங்கய்யா. இல்லைன்னா பரணி நட்சத்திரம் அன்னைக்கு போனா ரொம்ப விசேஷம். சரிங்கய்யா. கண்டிப்பா போயிட்டு வரேன். ஓகே. நல்லது சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்தது சிட்டுக்காடு ஸ்ரீதர். ஹலோ ஐயா, வணக்கங்க ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க. ஐயா, போன மாசம் எனக்கு 11ஆம் தேதி கையில வந்து ஒரு சர்ஜரி நடந்தது. சரி. அது எதனால நடந்ததுன்னே புரியல எனக்கு. இப்ப நான் அதை கண்டுபிடிச்சு சொல்லணுமா? இல்ல அது அதாவது கேள்வி என்னங்கிறது தான் மெயின். எனக்கு எப்ப குழந்தை பிறக்கும், என் கை எப்ப சரியாகும், இதுதான் கேள்வி. என் கை சரியாகும். எப்போ சரியாகுங்க ஐயா? ஏன்னா இப்ப இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருந்தா மத்தவங்களுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? சரிங்க ஐயா. அது வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லணும். புரிஞ்சுக்கங்க. சரிங்க ஐயா. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 9ங்க ஐயா. 12க்குள்ள எகைன் இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 6ங்க ஐயா. நீங்க என்ன நட்சத்திரம் சார்? பூரட்டாதிங்க ஐயா. சபாஷ். என்ன பாதம் தெரியுமா? 3ஆம் பாதம்.
இது என்ன ஸ்டிச்சஸ் ஆயிருக்கா? இல்ல என்ன ஆயிருக்கு? இல்ல. கை வந்து வெட்டி விட்டாங்க. உள்ள வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆயி வெளியில எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ அப்படி திறந்து வச்சிருக்காங்க. கை வந்து ஆக்ஷன் கம்மியா இருக்கு. அது பிசியோதெரபி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட்டா? ரைட்டுங்க. ரைட் ஐயா. இல்ல கையில வந்து அந்த மூட்டு பகுதியா? இல்ல விரல் பகுதியா? எந்த மூட்டு இடத்துல? கீழ அதாவது அந்த முட்டு கீழ அந்த நம்ம உள்ளங்கை இருக்குல்ல, அதுக்கு மேல் பக்கம். மணிக்கட்டு எடுத்துக்கலாமா? மணிக்கட்டுக்கு மேல. மணிக்கட்டு. என் மணிக்கட்டுக்கும் எல்போக்கும் நடுவுல அப்படி எடுத்துக்கலாமா? மணிக்கட்டுக்கும் அந்த மூட்டு இருக்குல்ல, கை மூட்டு. ஆ. அதுக்கு மணிக்கட்டுல இருந்து கை விரல் மூட்டு இருக்குல்ல, அது. ஆமாமா. என்ன நடந்து எனக்கு இன்னும் சரியா புரியல. என்ன ஆயிருக்கு கையில? கையில வந்து விஷப்பூச்சி கடிச்சதா இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியலீங்க. அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு ஆஸ்பத்திரியில என்ன பண்ணாங்க, உங்களுக்கு என்ன சர்ஜரி பண்ணி வயசு அந்த ஆகுது உள்ள. சார்? எனக்கு வந்து 63 ஆகுதுங்க ஐயா. சுகர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் கிடையாதுங்க ஐயா. ரைட். ஓகே. டெய்லி 4 வெத்தலை 10 மிளகு சாப்பிடணுவாங்க சார். சரிங்க ஐயா. சோத்துக்கத்தாழை இருக்குல்ல, ஆமா. அந்த ஜெல்ல எடுத்து அதுல மஞ்சள் நிறைய போட்டு சரிங்க ஐயா. கை ஃபுல்லா தடவி விட்டுருங்க. சரிங்க ஐயா. இது ரெண்டும் அந்த விஷத்தை எடுத்துரும். சரிங்க ஐயா. சிறியானங்கை பெரியானங்கைன்னு ஒரு இலைகள் இருக்கு. சரிங்க ஐயா. பயங்கர கசப்பு. அதை நல்லா வெந்நீர்ல போட்டு கொதிக்க விட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த விஷப்பூச்சி கடியெல்லாம் போயிடும். சரிங்க பாம்பு ஐயா. கடிச்சா கூட போயிடும். ஏன்னா கீரிப்புள்ள பாம்பை கடிச்சிட்டு அந்த சிறியானங்கை பெரியானங்கை மேலதான் படுத்து உருண்டுட்டு போகும். நான் என் வீடு ஃபுல்லா வச்சிருக்கேன் அந்த செடி. சரிங்க ஐயா. அது சுகருக்கும் ரொம்ப நல்லது. சரிங்க ஐயா. கை பழைய மாதிரி வந்துடும் இல்லைங்க ஐயா? 50% வரும் சார். 50 சரிங்க. to 70% வரும். உங்களுக்கு அதுல ஒரு வேதனை இருந்துட்டே இருக்கும் சார். சரிங்க ஐயா. வேதனை இருக்கும். பட் ஆனா யூ வில் பி நார்மல் ஆயிடுவீங்க. சரிங்க ஐயா. உங்களால உங்க வேலையை செய்ய முடியும். பயப்படாதீங்க. பயப்படுற ரொம்ப அளவுக்கு ஒண்ணும் நன்றிங்க. இல்ல. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுக்கு யார் குரு ரொம்ப பிடிக்கும்? எந்த ஊர் நீங்க? சென்னை தாங்க ஐயா. சென்னையில எங்க இருக்கீங்க? சென்னையில வேளச்சேரியில இருக்குங்க ஐயா. உங்களுக்கு குரு யார் பிடிக்கும்? குருன்னா நான் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு வந்து கோபாலகிருஷ்ணன்ற ஐயா ரொம்ப பிடிக்குங்க. சார் அவரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த திருநெல்வேலிக்காரர் தானே அவரு? இல்லைங்க, கோயம்புத்தூர்காரங்க ஐயா. திருநெல்வேலி தான் அவர் நேட்டிவ். அவர் நிறைய அங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. தெரியும் எனக்கு. நான் என்ன சொல்றேன்னா, குருன்னா மகா பெரியவரா, ரமணரா? அதை போல யாரை பட்டினத்தார வந்து நான் ரொம்ப ரெகுலரா கும்பிடுங்க ஐயா. அப்ப திருவெட்டூர் போங்க. இல்லைன்னா கிண்டி ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. அங்க வாசல்லையே பாடகச்சேரி சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்கு. அது இருக்குங்க ஐயா. இதுல ஏதாவது ஒண்ணு கெட்டியா பிடிச்சிட்டு அவங்கள்ட்ட போய் உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லுங்க. சரிங்க ஐயா. குருன்னா அவங்கதான் குரு. ஓகேவா? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஸோ ஒரு குரு வந்து உங்களுடைய வியாதிகளை குணப்படுத்துவார். ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். நன்றிங்க. சுப்பிரமணிய திருப்பூர். நான் கூப்பிடணும், அவசரப்படாதீங்க. ஒருத்தரா நான் கூப்பிடுறேன். விஜயலட்சுமி பேசியாச்சா? விஜயலட்சுமி பேசியாச்சா? தூங்கிட்டாங்க போல. ஓகே. ஒய்எஸ் கிளாத்திங். ஒய்எஸ் சசிகுமார் ஐஎஸ். வணக்கம், சசிகுமாருங்க ஐயா. சொல்லுங்க சார். என்னுடைய கேள்வி வந்து, என்னுடைய பையன் வந்து இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். அவனுடைய கம்ப்ளீஷன், அவர் நல்லபடியா கம்ப்ளீஷன் பண்றதுக்கும் அடுத்தது எம்எஸ் படிக்கிறதுக்குண்டான அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்குமா? ஒரே நிமிஷம். பரவாயில்ல, நம்ம பிரசன்ன வந்து 40 பேர் வந்துட்டாங்க. 44ன்னு போட்டேன். 40 பேர் வந்திருக்காங்க. எல்லாம் என்னுடைய குருநாதர் அனுகிரகம். சந்தோஷம். ஒரே நிமிஷம் சார். சார் இருக்கேன் சார், லைன்ல இருக்கேன்.
குறைந்தபட்சம் 44ன்னு போட்டிருந்தேன். 40 பேர் வந்திருக்காங்க. எனிவே ஸோ அனைத்தும் குருநாதருக்கு சமர்ப்பணம். குருமூர்த்தி அவர்களுக்கு. சார் 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 8 சார். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7ங்க சார். ஹையர் ஸ்டடீஸ் நல்லா இருக்கு சார். ஓகேங்க சார். அதானே கேட்டீங்க நீங்க? ஆமாங்க சார். இப்போ பிஇ ஹையர் ஸ்டடீஸ் கம்ப்ளீஷன் நல்லா இருக்கு. ஏதோ அப்ராட்ல கொண்டு படிக்க வைக்கிற ஐடியா இருக்கா? 100% சார். அது ரொம்ப அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த பாசிபிலிட்டிஸ்க்கு தான் வாய்ப்பு இருக்கா? அது ரொம்ப நல்லா இருக்கு சார். அவருக்கு ஏதாவது ஃப்ராக்சர் இல்ல சின்னதா ஸ்டிச்சஸ் ஏதாவது ஆச்சா? அந்த மாதிரி எதுவும் ஆகலைங்க சார். ஸ்டிச்சஸ் எதுவும் பண்ற மாதிரி. அவங்க அம்மாக்கு ஃப்ராக்சர் மட்டும் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆச்சுங்க சார். யாருக்கு? பையனுக்கு. புரியல. பையனுக்கு ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆச்சுங்க சார். ஹேண்ட் ஃப்ராக்சர், கை உடைஞ்சிச்சு குழந்தையில. தமிழ்ல சொல்லுங்க சார். ஏன்னா இந்த இங்கிலீஷ் எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. இல்ல கை உடைஞ்சது. அவருக்கு கை நான் உடைஞ்சது. இதுக்கு முன்னாடி ஃப்ராக்சர் ஆச்சா ஸ்டிச்சஸ் ஆச்சான்னு கேட்டேன். தையல் ஃப்ராக்சர் ஆச்சு. ஃப்ராக்சர் ஆச்சு. அவர் கண்டிப்பா ஃபாரின்ல படிப்பார் சார், கவலைப்படாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சசிகுமார். நாஞ்சில் வசந்த். சார். நமஸ்காரம் சார். பெங்களூர் போயிட்டு வந்துட்டு உங்க ஊருக்கு வரேன், கவலைப்படாதீங்க. ஓகே. ஓகே சார். எனக்கு ஒரு 3-4 டேஸ் டைம் கொடுங்க, தப்பா நினைச்சுக்காங்க. சரி சார். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன? சார் நான் என் மனைவியோட சேர்ந்து வாழ்வேனா? நாராயண வாசுதேவா. 360 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 72 சார். அதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி சார். ஓகே சார். அவங்க வருவதற்கு விருப்பம் இல்லாம இருக்காங்க. ஓகே சார். அப்படி வந்தாலும் நீங்க நிம்மதியா இருக்க முடியாது சார். புரியுது சார். நீங்க சொன்ன நம்பருக்கு இது முதல் திருமணம் தானே? ஆமா சார். முதல் திருமணம் உங்களுக்கு சரியாக அமையாது. ஓகே சார். யார பண்ணாலுமே இந்த சிக்கல் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தலைவிதி, கர்மான்னு வச்சுக்கோங்களேன். சரி சார். ஸோ அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் அப்படியே கம்மியா குறைச்சிட்டு நீங்க ஃபர்தரா என்ன பண்ணுவோம் அது பண்ணுங்க. ஓகே. சரி சார். தேங்க்யூ சார். சாரி, வெரி சாரி. இந்த நம்பருக்கு அதான் ரிசல்ட், தப்பா நினைச்சுக்காங்க. சரி சார். அடுத்து கவிதா. கவிதா சார் வாழ்க வளமுடன் சார். வளமுடன் வாழ்க. சொல்லுங்க சார். என் வீட்டுக்காரருடைய பூர்வீக சொத்து வந்து வேலை பேசிட்டு இருக்காங்க சார். விலையே இதாக மாட்டேங்குது. எப்ப விற்குங்க சார்? வீட்டுக்காரரோட பூர்வீக சொத்து கரெக்டா? ஆமாங்க சார். கேக்குதுங்க சார். 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7ங்க சார். வருது, ஆனா நீங்க எதிர்பார்க்கிற விலை வரல, கரெக்டா? ஆமாங்க சார். வருது, ஆள்லாம் வராங்க போறாங்க, பட் நீங்க எதிர்பார்க்கிற விலை வரல. ஆமாங்க சார். அது ஒரு 20 லட்சம் கம்மியா இருக்கு, இல்ல 6ல இருந்து 20 லட்சம் கம்மியா இருக்கு, கரெக்டா? ஆமாங்க சார். நீங்க 1,50,000 சொன்னா அவங்க 1,20,000 கேக்குறாங்க. ஆமாங்க சார். ரொம்ப கம்மி. எல்லாரும் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க ப்ளீஸ். கவிதா தவிர பாக்கி எல்லாரும் மியூட் போடுங்க. அந்த நிலத்துக்கு பக்கத்துல ஏதாவது குளம், நதி இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சார் நாங்க ஈரோடுங்க சார். இடம் வந்து பெருந்துறைங்க சார். பக்கத்துல குளம்ங்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்க சார். அங்க வேணா ஒரு குளம் ஒண்ணு இருக்குங்க சார். பக்கத்துல எதுவும் இல்ல? பக்கத்துல எதுவும் இல்லைங்க சார். பக்கத்துல எல்லாம் காடுதாங்க. யாருக்கு உங்க வீட்டுல கால்ல ப்ராப்ளம்? சார் எனக்கு தாங்க சார். போன செப்டம்பர்ல கால் ஃப்ராக்சர் ஆச்சுங்க சார். ஓகே, இதை வந்து கொஞ்சம் கம்மி விலையா இருந்தாலும் வித்துருங்க.
சரிங்க சார். இப்ப 1,56,00,000 கேட்கறான்னு வச்சுக்கோங்க. சரிங்க சார். நீங்க உடனே 1,60,00,000 குடுத்தா தான் நான் குடுப்பேன்னு பிடிவாதம் பண்ணீங்கன்னா விக்க முடியாது. சரிங்க. இல்லைங்க சார். நாங்களும் இந்த கொஞ்சம் 5 லட்சம், அனுசரிச்சு 4 லட்சத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்றேன். சரிங்க சார். நான் ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதாங்க சார். இதை போல தான் அமையும். நீங்க போராடாதீங்க அதோட. அப்பா ஒரு வழியா ஓ! சரிங்க போட்டுயா சார். நம்ம தலைவலி முடிஞ்சா போடும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆமாங்க சார். அதை போல ஒரு கண்டிஷனுக்கு வந்து முடிச்சிருங்க. சரிங்க. இல்லன்னா ஒரு நல்ல ஒரு பையர் ஒருத்தன் வருவான், அவன விட்டுருவீங்க நீங்க. ஓ! சரிங்க சார். நல்ல பையர உங்களுடைய பிடிவாதத்தால் நீங்க இழந்து விடுவீர்கள். அத சொல்றேன். புரியுதா? ஓ! சரிங்க சார். நல்லது. ஓகே. சரி. ஹலோ. இல்ல முடிச்சிருங்க. மியூட் பண்ணிட்டேன். எவ்வளவு நாள் எவ்வளோ நாள்? அக்டோபர், நவம்பர். மார்ச்சுக்குள்ள அது முடிஞ்சிரும் மேடம். மேடம்? மேடம் நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. மார்ச்சுக்குள்ள முடிஞ்சிரும். மார்ச்சுக்குள்ள ஒரு நல்ல ஒரு டீல் ஒண்ணு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. ஓகே. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லது. ஐயா நான் உங்க வகுப்புல சேரணுங்க ஐயா. ரொம்ப ஆர்வமா இருக்கிறேங்க ஐயா. என்னை எனக்கு வாழ்த்துங்க. என்னோட நம்பர் இருக்கா உங்கள்ட்ட? இருக்குங்க ஐயா. அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப், நான் சேர்த்து விடுறேன். ஓகே. சரிங்க ஐயா. ஐயா என்னை வாழ்த்திருங்க ஐயா. எந்த தடையும் இல்லாம நல்லா கத்துக்கணும். சகல சௌபாக்கியமும் பெற்று நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு சௌக்கியமா இருங்க. நன்றிங்க. சுந்தரராஜன் யாரு? சுந்தரராஜன். சுந்தரராஜன் யாரு? வீடியோல வராரு கண்ணாடி போட்டு. ரைட். ஓகே. ஒரு சுந்தரேசன் ஒரு பேர். சுந்தரேசன். இல்ல அவர் ஏதோ மியூட் எடுக்கல போட்டுருக்கு. சிரிச்சுட்டே இருக்காரு. அடுத்தது உஷா. உஷா. ஐயா உஷா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ம். எங்க தம்பி இறந்தது ஏன் ஐயா? தம்பி இருந்தது ஏன்? 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 9 ஐயா. முதல் தம்பியா, 2வது தம்பியா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரே தம்பி தான் ஐயா. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5. என்ன வயசு அவர் இறந்து போகும்போது? 33. திருமணம் ஆயிடுதா? பெண்கள் விஷயத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கார். அது லவ்வா இருக்கலாம், இல்ல பொண்டாட்டியா இருக்கலாம். நிம்மதி இல்லாம கிளம்பிட்டாரு. விஷம் குடித்தாரா, தற்கொலை தூக்க மாட்டாரா? அது எதுன்னே எங்களுக்கு புரியல ஐயா. மர்மமான மரணம் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாங்க ஐயா. எப்படி அந்த மரணம் எப்படி நிகழ்ந்ததுன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ட்ரெயின்ல ஐயா. ட்ரெயின்லன்னு என்ன அப்படியே படுத்திருந்தார்? ட்ரெயின்ல அடிச்சு கீழே விழுந்துட்டு இருந்தார் ஐயா. முழுசாதான் இருந்தார் ஐயா. புரியல. ட்ரெயின்ல அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருந்தார் ஐயா. ட்ரெயின் அடிந்தான்னு சொல்லி இருக்கிறாங்க ஐயா. அது எந்த ஊர்ல? எந்த ஊர்ல? வாணியம்படி ஐயா. இது ஒரு தற்கொலை. ஆ. அவரே விழுந்துட்டார், அவ்வளவுதான். ஆ. மனநிலை ரொம்ப பாதிக்க, ரொம்ப ப்ரெஷர்ல இருந்தாரு. பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனை அவருக்கு. உண்டா இல்லையா? ஆமா ஐயா. அதான் காரணம். நீங்க தனியா கூப்பிடுங்க, நான் சொல்றேன். இங்க எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றி ஐயா. சுந்தரேசன். ஐயா அடியேன் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. என்னுடைய மகனுக்கு 33 வயது 3 மாதங்கள் 3 நாட்கள் ஆகின்றன. நல்லது. அவருடைய திருமணம் எப்போது நடக்கும் என்ற ஆவல். ஃபேண்டாஸ்டிக். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 54
உங்க குடும்பத்துல யாருக்கா 2 திருமணம் நடந்திருக்கா சார்? குடும்பத்துல யாருக்கும் 2 திருமணம் இல்ல ஐயா. உங்க வழி இல்ல மனைவி வழி. எங்க மனைவி வழியில உண்டு. எங்க மாமனாருக்கு 2 திருமணம் தான். அவ்வளவுதான் விட்டுருங்க. அதுதான் கேட்கிறேன் நான். ஆமா, ஆமா. எங்க மாமனாருக்கு 2 திருமணம். அவ்வளவுதான். அத காமிக்குது இது. சார் இந்த கேள்விக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால தான் நான் கேட்கிறேன். சில பேர் என்ன சரிங்க ஐயா. நினைச்சுப்பாங்க, சரிங்க ஐயா. எங்க அப்பாவுக்கு 2 கல்யாணம் நடந்தானா, என் பையன் கல்யாணத்த பத்தி கேட்கிறேன், இவன் எங்கேயோ போறானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறு அது. இல்லைங்க ஐயா, நான் அப்படி நினைக்கல. நான் இது வந்து எல்லாருக்கும் புரியறதுக்காக சொல்றேன். நல்லது. நான் திடீர்னு என்ன பண்ணுவேன், அவங்க வீட்ல யார்ல கால்ல ப்ராப்ளம்னு கேட்பேன். ஆமா. ஆமா எனக்கு ஃப்ராக்சர் ஆச்சு. இப்ப சித்த முன்னாடி ஒரு லேடி சொன்னாங்க இல்லையா? ஆமா சொன்னாங்க. அதற்கும் அந்த கேள்விக்கும் சம்பந்தம் இருக்கு. நிச்சயமா, நிச்சயமா. அடியேன். அதுக்கான பதில் என்கிட்ட இருக்கு. சரிங்க, சரிங்க. அதுக்காக தான் அத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது இவங்களுக்கு என்ன நல்லது. பதில் சொல்வது அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் எனக்கு தேவையா இருக்கு. அதனால சரிங்க தப்பா ஐயா. நினைச்சுக்காதீங்க. இல்லைங்க, நான் தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணும் பையன் இல்லையே. என்ன பண்றாரு சார்? அவர் படிச்சது பிஇ முடிச்சிருக்கிறாருங்க. சரி. ஆனா டெய்லரிங் ஒர்க் பண்றாருங்க. காஸ்டியூம் டிசைனரா இருக்கிறாரு. ஃபேன்டாஸ்டிக். சார் ஒரு வெளியில போய் குறையுள்ள பெண் திருமணம் செய்து கொண்டால் நல்லது. என்ன வயசாகுது? அவருக்கு 33 வயது 3 மாசம் 3 நாட்கள் ஆகின்றன. ஃபைன். அவருக்கு குறையுள்ள மனைவின்னா கல்யாணம் ஆகி 3 மாசத்துல டைவர்ஸ் ஆகுது. ஆஹா. அல்லது 2, 3 மாசத்துக்குள்ள விடுவாருது. இந்த மாதிரி ஒரு சமாச்சாரங்கள் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். நான் இத உள்ளத சொல்றேன். நீங்க சொன்ன நம்பருக்கு உண்டான பலனை சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்க. இல்லைங்கய்யா, நீங்க என்ன சொல்லணும்னு ஆர்வமா உங்களோட வந்தேன் நானு. அதை சொல்லுங்க. நீங்க செய்தால் அவங்க திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆஹா. அதாவது ஊனமுற்றவர்கள். ஊனமுற்றவர்கள்னா நம்ம கை கால் ஊனம் இல்ல. ஆ, வாழ்க்கையில் ஊனம்ன்றேன். அவளுக்கு டைவர்ஸ் புரியுது. ஆயிருக்கலாம். அந்த பொண்ணுக்கு ஆ, ஆ, 1 மாசம் கூட வாழல, இல்ல 1 வாரம் கூட வாழலன்னு இருக்கலாம். இல்ல அந்த அம்மா விடோவா இருக்கலாம். ஆ, ஆ. கல்யாணம் ஆகி அடுத்த நாள் அவன் ஆக்சிடென்ட்ல போயிட்டான். இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஆமா, கேட்கிறோம். ஆமா. நடக்குது சமுதாயத்துல. இதை ம். போல சம்பவங்கள். ஏன்னா நீங்க சொன்ன நம்பருக்கு இத காமிக்குது. அது வந்து இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்படிங்களா? இது ஒரு குறையா எடுத்துக்காதீங்க. இல்லைங்க ஐயா, அப்படி ஜாதக எடுத்துக்க ரீதியா மாட்டேன். இல்ல ஜாதக ரீதியா இதை போன்ற ஒரு பரிகாரம் இருந்தால் இந்த பையனுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லுகிறார். சரிங்க ஐயா. ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அது வராத வரையும் நல்லது. அவ்வளவுதான். சரிங்க ஐயா. ஆமா. இதுதான் லவ் சார். ஃபெயிலியர். இதுதான் risk. அது கண்டிப்பா லவ் உண்மைதான். ஃபெயிலியர். ஆமா ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க சார்? அடியேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் பெரிய தள்ளப்பாடி கிராமம். நல்லது சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். விஷ் யூ மிக்க ஆல் நன்றி சக்சஸ். ஐயா. அடியேன், நல்லது. அடியேன். நல்லது. சஞ்சய் ஜேஆர்பி. ரைட் முடிச்சுக்கலாமா? ஹலோ சார். மணி 8:30. சார் அறிவணன் பெருமா லாஸ்ட் டைம் வந்தாங்க சார். அவங்களுக்கு மட்டும் சொல்லுங்க. சஞ்சய் ஹலோ ஜெயர். ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. யார் பேசுறது? சஞ்சய் ஜெயர். ஜூல்சன் ஐயா. என்ன சார்? ஜூல்சன், JULSN ஜூல்சன் ஐயா. என்ன சொல்றாரு அவரு? ஐயா சார் நான் ஜூல்சன் பேசுறேங்க. ஜூல்சன், என் பேர் ஜூல்சன். இல்ல சஞ்சய் ஜேஆர்பின்னு இருக்கேன். சார் வணக்கம் சார். நான் சஞ்சய் ஜெயர் பேசுறேன். வேற ஒருத்தர். ஓகே ஓகே சார் கொஞ்சம் ஜூல்சன் யாரு? ஜூல்சன் என்கிட்ட பேசுங்க. ஐயா, நான் ஜூல்சன் பேசுறேன். வணக்கங்க ஐயா. ஒரு நிமிஷம். இதுல வந்து அறிவண்ணல் பெருமாள்னு இருக்க. ஆமா ஆமா, அவர் போன்ல இருந்து நான் ஜூல்சன் பேசுறேங்க. இந்த வாட்ஸ்அப் இல்லைங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நான் இதை முடிச்சுட்டு வரேன். சரி சரி. சஞ்சய் ஜேஆர்பி வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நமக்கு எப்போ திருமணம்? உங்க சிக்னல் சரியா இல்ல. ப்ளூடூத் இருந்தா ஓரமா வச்சிருங்க. நல்லபடியா பேசுங்க. ப்ளூடூத் எடுத்துருங்க. நீங்க ஏதாவது ஸ்பீக்கர் போட்டு அதையும் எடுத்துருங்க. சரி. சஞ்சய் ஜெயர் பேசுங்க சார். நமக்கு திருமணம் எப்போங்க சார்? ஜெயலட்சுமி மேடம், ஐயா ஹலோ. நானும் போன மீட்டிங் வந்தேன், ஹேண்ட் ரைஸ் பண்ணேன் அப்படின்றீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களை சார். சஞ்சய் ஹலோ ஜேஆர்பி வாங்க சார். சொல்லுங்க. சார். நமக்கு திருமணம் எப்போங்க சார் நடக்கும்? நமக்குன்னா கோயம்புத்தூர்ல எனக்கு விஜய் மோகனா. உங்களுக்குமா? இல்ல இல்லைங்க சார். நமக்குன்னா எனக்கும் உங்களுக்குமா? இல்லைங்க இல்லைங்க, எனக்கு கோயம்புத்தூர்ல விஜய் மோகனா தம்பி பேசுறேங்க சார். யார் வேணா இருக்கட்டும் சார். கேள்வி தெளிவா இருக்கணும்னு சொல்றேன் நான். சரிங்க. ஓகே ஓகே சார். நமக்கு எனக்குங்க சார். அப்படின்னா நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா, எனக்கு உங்களுக்கு அப்புறம் என் தம்பி அப்புறம் உங்களுடைய உன்னூட்ட தம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரே கல்யாணம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறோமா?
இல்லைங்க சார். சாரிங்க நல்லா சார். கவனிச்சுக்கங்க. கேள்வி தெளிவா, எனக்கு எப்போது திருமணம் நடக்கும்? சரிங்க சார். எனக்கு எனக்கு எப்பங்க எப்போது சார்? அரசாங்க வேலை கிடைக்கும்? ஓகே. எனக்கு நான் அப்படின்னு அங்க வலியுறுத்தி சொல்லும் பொழுது, நீங்க சொல்ற நம்பர் வந்து அந்த லக்னம் பலமா பேசும். ஓகே. இத நான் பலமுறை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது. எனிவே நீங்க கேளுங்க. ஓகே சார். இப்ப சார் அண்ணா இது குடுத்துருங்க சார். அப்ப இது ஒண்ணு. நோ ப்ராப்ளம். சொல்லுங்க. சார் எனக்கு எப்பங்க இப்ப சார் நான் திருமணம் உங்களுக்கு நடக்கும்? ஒரு 10 செகண்ட்ஸ் தரேன். ஓகே. ஓகேங்க சார். எல்லாரும் மியூட் போடுங்க. எல்லாரும் மியூட் போடுங்க. சஞ்சய் தவிர எல்லாரும் மியூட் போடுங்க. இப்ப நீங்க ஒரு 10 செகண்ட்ஸ் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு ஓகே சார். சார் எனக்கு எப்பங்க சார் திருமணம் நடக்கும்? கோமலவள்ளி. மியூட் போட்டாச்சு வெங்கடேஷ் சார். இருக்கீங்களா இல்லையா? போட்டாச்சு. மியூட் போட்டாச்சு. ஹலோ. யாரு? சஞ்சய் பேசுறேன். நான் பேசுறேன். வெயிட் பண்ணு. ஓகே. நான் பேச வாய்ப்பு உண்டா? யார் பேசுறது? சஞ்சய் எல்லாருக்கும் சார். வாய்ப்பு இருக்கு சார். இப்ப வந்து ஹேண்ட் ரைஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 பேர் இருக்காங்க. இந்த 7 பேரோட கம்ப்ளீட் பண்ணுவேன். 7வது நம்பர் ஜிஎம்னு இருக்கு. அதோட கம்ப்ளீஷன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாருக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன். அதுக்கு தான் நான் அந்த 20 பேருக்கு மட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே. சஞ்சய் ஜேஆர்பி எத்தனை தடை வருது பாத்தீங்களா ஒரு கல்யாணத்துக்கு? ஆமாங்க சார். ரைட். பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5ஆம் நம்பர் சார். லவ் ஃபெயிலியர் உண்டா? இல்லைங்க சார். இருக்கும். சொல்ல மாட்டீங்க வேண்டாம். இல்லைங்க சார். ஆல்ரெடி வந்து நான் நம்ம அந்த லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விட்டேங்க சார். நம்ம ஆளுக்கே ஜாதி வந்தா பண்ணிக்கலாம், இல்ல வேண்டாம்னு சொல்லி விட்டேங்க இல்ல சார். உங்களுக்கான ஒரு விருப்பம் இருக்கும். சொல்ல முடியாது. அதை விட்டு வேண்டாம். அது வேண்டாம். சரிங்க 9க்குள்ள ஒரு சார். நம்பர் சொல்லுங்க. 9க்குள்ள 5ங்க சார். நெக்ஸ்ட் இயர் கல்யாணம். கவலைப்படாதீங்க. ஓகேங்க சார். நம்ம என்ன அப்பாவுக்கு வயசா உடம்பு இருக்கு சார் உங்களுக்கு? 28 முடிஞ்சு இந்த நவம்பர் வந்தா அண்ணா 29 ஆகும் சார். நான் பேசுறதுக்கு மாத்திரம் பதில் சொல்றேங்க. ராஜேந்தர் மாதிரி மத்த கதை வசனம் வேண்டாம். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 5 28 சொன்னீங்க. வயசுங்க சார். அதுக்குள்ள 5 சொன்னீங்க. கரெக்ட்டா? ஆமாங்க சார். இதுக்கு நான் பலன் எடுக்கணும்ல? ஆமாங்க. அதுக்குள்ள நீங்க சொல்லிட்டே இருந்தா என்ன பண்றது நான்? ரைட். இயர் இப்ப கேட்டேங்க. என்ன வயசாகுது உங்களுக்கு? 28ங்க சார். 28. எந்த ஊர்லயும் பேசுறீங்க சார்? கோயம்புத்தூருங்க சார். சார் உங்களுக்கு 30 வயசுக்குள்ள கல்யாணம் ஆயிடும் சார். கவலைப்படாதீங்க. ஓகேங்க சார். நல்லபடியா ஆகும். சௌக்கியமா இருக்கும். ஓகேங்க சார். கவலைப்படாதீங்க. ஓகே சார். சார் அப்பாவுக்கு உங்க உடம்பு அப்பா எப்படி சரியில்ல. இருக்காரு? உங்க அப்பா எப்படி இருக்கார்? இப்போ அதான் இதாதாங்க சார் இருக்கு. கொஞ்சம் மைண்ட் ப்ரெஷரா இருக்குங்க. நாங்க அங்கங்க பார்த்துட்டு தான் இருக்கோங்க சார். ஒன்றும் ரெடி ஆகிற மாதிரி தெரியல. இல்ல அப்படின்னா புரியல எனக்கு. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தாங்க சார் இருக்கோம். அவர் அவருக்கு இப்படிதான் ஏதாவது இருப்பாரு. மனநிலை கோளாறு மாதிரி இருக்கா? ஆமாங்க சார். ஆண்டவா. என்ன வயசு சார் அப்பாக்கு? அப்பாவுக்கு 60 ஆச்சுங்க சார். உங்க ஃபேமிலில யாருக்கா கேன்சர் இருந்ததா சார்? அம்மா வழி, அப்பா வழியில? அம்மாவோட அம்மாவுக்கு இருந்துங்க சார். ரைட் விடுங்க. அப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சுமாரா தான் சார் ஆகும். ரொம்ப பரிபூர்ணமா குணப்படுத்த முடியாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க அப்பாவை. உங்களுக்கு 2 ஓகேங்க சார். இயர்ஸ்க்குள்ள கல்யாணம் ஆயிடும். கவலைப்படாதீங்க. ஓகேங்க சார். தேங்க்ஸ் சார். ஓகே சார். பேர் என்ன தேங்க்ஸ் சொன்னீங்க? சார். சஞ்சய்ங்க சார். ரைட். கோயம்புத்தூர்ல விஜிமோகனான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் மெசேஜ் ஆமா பண்ணியிருப்பாங்க ஆமா சார். ஆமா தெரியும். இப்பதான் முந்தா நாள் ஓகே பார்த்துட்டு வந்தேன் நான். ஓகேங்க சார். நல்லது. ஓகேங்க சார். அவர் தம்பி தாங்க சார். ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் சக்சஸ். ஓகே சார். தேங்க்ஸ் சார். ஓகேங்க சார். அடுத்ததா யாரு? சசிகுமார். அறிவண்ணல் பெருமாள். ஐயா வணக்கங்க ஐயா. நான் ஜூல்சன் பேசுறேன் ஹரிவரன் போன்ல இருந்து. உங்க பேர் என் வாயிலே நுழையல. இனிமே அறிவண்ணல்னே கூப்பிடுறேன். சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஐயா ம். எனக்கு நான் செய்யற வேலையில இருந்து பதவி உயர்வு ஆகுமா ஐயா? பதவி உயர்வு இப்போ கிடைக்குமா? ப்ரமோஷன் வேணும் உங்களுக்கு அப்படித்தானே? இப்போ நான் இருக்கிற வேலையில இருந்து எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா? ப்ரமோஷன் கிடைக்குமா? துணை முதல்வர்ல நான் முதல்வர் ஆவேனா அப்படின்ற மாதிரி. அப்படி எடுத்துக்கலாமா? அப்படியே சரிங்க. அப்படியே வச்சுங்க ஐயா. ரைட்.
12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 12லேருந்து 9 ஐயா. வேற ஏதாவது வேலை கையில இருக்கா இப்ப? ஆமா இருக்கா ஐயா கையில வேலை. அந்த வேலைக்கு போயிடுங்க. ஆ அங்க நீங்க பிரமாதமா வருவீங்க. ஆ இப்ப இருக்கிற வேலையில ப்ரொமோஷனை விட இன்னொரு ஆ வேலை ஒண்ணு ரெடியா இருக்குல்ல, ஆ அது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இன்னொரு வேலை. இன்னொரு வேலை உங்களுக்கு ரெடியா இருக்கு சார். ஓகே ஓகே. அந்த வேலைக்கு போனா உங்களுடைய வாழ்க்கை, அதாவது அடுத்தடுத்த லெவல் போவீங்கன்னு சொல்ல வரேன். சரி சரிங்க ஐயா. இந்த ப்ரொமோஷனோட அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றேன். அது நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே. ரைட். அது ஐயா சொல்லுங்க சார். அது பதவி உயர்வு கேட்டது. நான் வந்து இப்போ நான் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு இந்த வேலையில இருக்கிறேன். இப்போ நான் ஒரு வேற வேலைக்கு அதே இடத்துல அப்ளை பண்ணியிருக்கிறேன். அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இல்ல சார், இந்த வேலையில இருக்கேன். அந்த வேலைக்கு அப்ளை பண்றேன். எனக்கு ஒண்ணும் புரியல. கரெக்ட்டா சொல்லுங்க. இப்போ நான் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் ஒரு மெயின்டெனன்ஸ்ல இருக்கிறேன் ஐயா. மெயின்டனன்ஸ் இன்ஜினியரா இருக்கீங்க. ஓகே. சொல்லுங்க. மெயின்டெனன்ஸ் பண்றேங்க. அதுலேருந்து சரி. நான் வந்து டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். சரி. அந்த வேலை கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். சரிங்க, மகிழ்ச்சி. நிச்சயமா கிடைக்கும். நன்றி உங்க நன்றி அம்மா எப்படி நன்றி இருக்காங்க? ஐயா. உங்க அம்மா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க ஐயா. நான் பேசும்பொழுது உங்களுக்கு அம்மாவோ மாமனாரோ இருக்கக்கூடாது. சரிங்க ஐயா. இதான் விதி நீங்க சொன்ன நம்பருக்கு. அதனால இந்த வேலைக்கு நீங்க தாராளமா டிரைவர் வேலை உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்க ஐயா. நன்றி ஐயா. தேங்க் யூ. விஷ் யூ ஆல் சக்சஸ். வெங்கடேஷ். சார் சொல்லுங்க. வெங்கடேஷ். மொத்தம் சொல்லுங்க எத்தனை பேர் வந்துட்டு போனாங்க? சார். 41 கிட்ட இப்ப இருக்காங்க. அதுக்கு மேல யாரும் வரல சார். 41 தான் மினிமம். நம்ம 44க்கு வரவே இல்லைல்ல? ஆமா சார். என் பிரசன்னம் இன்னும் கிட்டக்க போகல. அதனால கேட்டேன். வர தோல்வி ஓகே. என்பதற்கு எல்லோருக்கும் சகஜம். தோல்வியை ஒத்துன்ற உடனே அடுத்தது ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடியும் மிகப்பெரிய வெற்றி இருக்குன்னு அர்த்தம். ஒரே நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, வந்துடுறேன். இந்துமதி வாங்க. இந்துமதி. ஐயா இந்துமதி. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. எனக்கு எப்போ திருமணம் நடைபெறுங்க ஐயா? என்ன வயசா இருக்கு உங்களுக்கு? 33ங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க மேடம்? கோயம்புத்தூருங்க. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 8ங்க. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 98ங்க. உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நலமா இருக்காங்க. வீட்ல யாருக்கா மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? இல்லைங்க. அப்பா, அம்மா 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. உங்களோட உடன் பிறந்தவர்கள் அந்த மாதிரி? அண்ணாக்கு இப்ப தற்சமயம் கல்யாணமா முடிஞ்சிருச்சுங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்கல. நான் கல்யாணத்தை பத்தி கேட்கல. அண்ணாவும் நல்லா தான் இருக்காங்க. உடல்நிலை கோளாறுகள் யாருக்கா இருக்கான்னு கேட்கறேன். அப்பா வழி, அம்மா வழி? இல்லைங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அப்பாவோட அப்பாவோட அண்ணாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்குங்க. அவர் ஒருத்தர் மட்டுங்க. என்ன மாதிரி பிரச்சனை? அது ஹார்ட் இஷ்யூஸ் மாரி இருக்குன்னு சொன்னாங்க. யாருக்கோ ஹார்ட்டோ கேன்சர் ப்ராப்ளம் இருக்குன்னு காமிக்குது நீங்க சொன்ன நம்பர். அது உங்க அப்பா வழி, அம்மா வழியில காமிக்குதா? சொல்லுங்க. அப்பாவோட அண்ணாக்கு ஹார்ட் ப்ராப்ளம். இப்போ கொஞ்சம் சீரியஸா இருந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் கல்யாணம் ஆகும் மேடம். ஓகேங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் இயர் ஆகும். இதுக்கு முன்னாடி ஏதோ வந்து மிஸ் ஆன மாதிரி காமிக்குது. கிட்டத்தட்ட
உங்கள்ட்ட ஆமாங்க வந்து ஐயா. தர்றது, இல்ல நீங்க ரிஜெக்ட் பண்றது, இல்ல அவங்க ரிஜெக்ட் பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமாங்க ஐயா. கொஞ்சம் அப்படி இப்படி அந்த அங்க ஏதாவது சின்ன சின்ன சிக்கல் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒருத்தர் வராரு, ஓகேங்க. அவங்க தங்க வந்து ஓடி போயிட்டாங்க. நம்ம ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். இப்போ ஓடி போறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க ஒரு முஸ்லீம சரிங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்க. இல்ல ஒரு கிறிஸ்டியன கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரிங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. அந்த அம்மாக்கு மனநிலை சரியில்ல. இப்படியெல்லாம் குறை இருக்கும் இல்லையா? ஆமாங்க ஐயா. அந்த ஒரு பாயிண்ட்ட வச்சுன்னு ஒரு ஃபேமிலிய நம்ம கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்றோம். கரெக்ட்டா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க. அதை போல வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு எந்த ப்ராப்ளத்தையும் குடுக்காது. ஓ! சரிங்க ஐயா. சரிங்க. இதுதான் ரெமெடி. ஓகே? ஓகேங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றிங்க. நல்லது. பிச்சுமணி பெருமாள். பிச்சுமணி பெருமாள். பிச்சுமணி பெருமாள். ரைட். ஜிஎம் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இல்ல ஜிஎம். ஜிஎம் சொல்லலையோ? ஜிஎம் வாங்க. ஜெனரல் மேனேஜர் ஜிஎம் வாங்க. அடுத்து சாமிநாதன். சாமிநாதன் வாங்க. ஐயா வணக்கம் ஐயா, நான் பிச்சைமணி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க, சொல்லுங்க. ஐயா என்னுடைய மகன்களுக்கு எப்போது திருமணம் நடக்கும்? பிச்சுமணி என்பது ஆணா, பெண்ணா? பெண் சார். அப்ப நான் எப்படி இப்ப எடுத்து பிச்சுமணி பெருமாள் என்பது உங்க பேரா? பெருமாள் வந்து எங்க வீட்டுக்காரர். பிச்சுமணி உங்க பேரு? பிச்சைமணி என் பேர். ஓ! அப்ப அந்த அரசு படத்துல வடிவேலு நடிச்ச நீங்க தான் போல இருக்கு. படம் பார்த்திருக்கீங்களா? அரசு படம். பிச்சுமணி, வடிவேலு. அந்த இதெல்லாம் நான் பாக்குறதுங்களா ஐயா? ரைட். ஓகே. உங்க கேள்வி என்ன சொல்லுங்க? என்னுடைய மகன்களுக்கு எப்போது திருமணம் நடக்கும்? எத்தனை மகனுக்கு கல்யாணம் ஆகணும்? 3 மகன்கள் இருக்காங்க. ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இல்ல அது பர்ட்டிகுலரா கேட்டா தானே சொல்ல முடியும். 3 மகன்களுக்கும் கல்யாண வயசுல இருக்காங்க. இல்ல அதனால மேடம், அவங்களுக்கு இப்ப எப்போது நல்லா திருமணம்? கவனிச்சுக்கங்க. இப்ப யார் மூலமா வரீங்க நீங்க? புரியலைங்க ஐயா. இப்ப யார் மூலமா இந்த குரூப்புக்கு வந்தீங்க? எனக்கு என் பையன் தான் எனக்கு குருவே. கேள்வி வந்து என்ன? இல்ல மேடம், குழப்புறீங்க. இந்த கேள்வி வந்து எப்படி கேட்கணும்னா, என்னுடைய 2வது மகனுக்கு எப்போது திருமணம் நடக்கும்? ஓ! என்னுடைய கணவருக்கு எப்போது ப்ரமோஷன் கிடைக்கும்? ஆ. எனக்கு எப்போது அரசாங்க வேலை கிடைக்கும்? சரி சரி இப்ப சரி. நீங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்குறீங்க? என் 3 மகனும் திருமணத்துக்கு வந்துட்டான். அவனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னா, என்னால பதிலே சொல்ல முடியாது. எவனாலயும் சொல்ல சரி. முடியாது. என்னுடைய 2வது மகனுக்கு எப்போது திருமணம் நடக்கும்? அவ்வளவுதான். சிம்பிள். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 12க்குள்ள ஒரு நம்பர் 7. திருமணத்துக்கு உண்டான காலம் பலமா இருக்கு. நெக்ஸ்ட் சரிங்க இயர் ஐயா. கல்யாணம் ஆயிடும். கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நெக்ஸ்ட் இயர் ஆயிடும். ம். தேங்க் யூ. 3வது மகன்களுக்கெல்லாம்? ஒரு கேள்விதான். சரி. ஒரு கேள்விக்கு ஒரு பதில். 2வது மகனுக்கு மட்டும் தான் நான் பதில் சொல்றேன். ஓகே. அதுல ஏதாவது பிரச்சனைங்க ஐயா? இல்ல கேள்விக்கு பதில் திருமணத்துல ஏதாவது சொல்றேன். பிரச்சனைங்க அப்பா வருமா ஐயா? இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உங்க பையனுக்கு இருக்கு. இங்க சபையில எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க முடியாது. சரிங்க ஐயா. சபையில பேசினா நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா கஷ்டமாயிடும். வேண்டாம். சரி. என்னால சொல்ல முடியும். ஆ. வேண்டாம் அது. மாதேஷ். சரிங்க. ரொம்ப நன்றி. நல்லது. மாதேஷ். 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 சசிகுமார், ஐஸ்வர்யா வாங்க. சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. எங்கேருந்து பேசுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க மேடம். சார் கேள்வி. என்னோட உறவினர் ஒருத்தவங்க வந்து ஃபைனான்ஸ் பண்ண சொல்லி அமௌண்ட் கொடுத்தாங்க. அந்த யார்கிட்ட? என்கிட்ட கொடுத்தாங்க சார். சரி. அந்த தொழில நான் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிட்டேன். அதை நல்லபடியா கொண்டு போக நான் என்ன பண்ணணும்? மேலும் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஒரு கேள்விக்குள்ள 5 கேள்வி இருக்கு. கேள்வி என்ன தெளிவா ஒரு 10 செகண்ட் எடுத்துட்டு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு கரெக்டா கேளுங்க. ஒரு கேள்விக்குள்ள 5 கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு கேள்விக்கு ஒரு பதிலுங்கிறத தெளிவா சொல்லியிருக்கேன். ஓகே சார். அவங்க பணம் கொடுத்தாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் இதை பண்ணிட்டேன். அப்புறம் பஸ் வாங்கலான்னு இருக்கேன். வீடு வாங்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல மலை மேல ஒரு கோவில் கட்டலான்னு இருக்கேன். இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. திருச்செந்தூர்ல மலையும் கிடையாது. ஓகே சார். அதனால கேள்வி தெளிவா இருக்கட்டும். அப்பதான் பதிலும் என்னால உருப்படியா சொல்ல முடியும்.
அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. ஏன்னா உங்களுக்கு கேள்வி ரொம்ப அவசரமா இருக்கு. எனக்கு கேள்வி தெளிவா இருந்தா தான் என்னால பதில் சொல்ல முடியும். இல்லைன்னா நானும் ஃபெயிலியர் ஆயிடும். ஓகே இப்ப புரிஞ்சுடுத்தா எப்படி கேள்வி கேட்கணும்னா? புரிஞ்சிச்சுங்க சார். 5 செகண்ட் பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லுங்க எனக்கு. கேள்வி தெளிவா ஒரே கேள்வியா கேளுங்க. ஓகே சார். சார் சொல்லுங்க, சொல்லுங்க கேட்கிறேன். கேட்கிறேன் சொல்லுங்க. என்னோட உறவினர் வந்து அதான் தொழில் பண்ண சொல்லி என்கிட்ட அமௌண்ட் கொடுத்தாங்க சார். எனக்கு வந்து சம்பளம் தான் எடுத்துக்க சொன்னாங்க. அதை மேலும் நல்லபடியா கொண்டு போக நான் என்ன செய்யணும்? அது மட்டும். உறவினர் பணம் கொடுத்தாங்க. அவங்க சம்பளம் எடுத்துக்க சொன்னாங்க. அதை நல்லபடியா எடுத்துட்டு போகணும். அப்படிதானே? ஆமாங்க சார். இதுக்குள்ள எத்தனை கேள்வி வந்துருது பாத்தீங்களா? ஓகே 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5ங்க சார். ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும் மேடம். ஓகே சார். குறைந்தபட்சம் அவங்க 7 lakhs மேல கொடுத்துருக்காங்க. இல்லை சார் இன்னும் இல்லை. 7 லட்சம் வரை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கரெக்டா இல்லையா? 5லேருந்து 7 இருக்கு சார். சொல்லுங்க. 5, 7 எனக்கு தப்புன்னா தப்புன்னு சொன்னீங்க. தப்புயா நீ சொல்றது அப்படின்னு சொல்லுங்க. இல்லை இருக்குங்க சார். ஆனா இப்போதைக்கு நாங்க கம்மியா தான் பண்ணியிருக்கோம். அதுதான். ஜாக்கிரதையா பண்ணுங்க மேடம். ஓகே சார். இது உங்களுக்கு மிகவும் ஆபத்தானது. ஓகே சார். இதுல போய் மாட்டி முழிச்சிடுவீங்க. ஜாக்கிரதை. ஓகே சார். நீங்க சொன்ன நம்பருக்கு ம் நீங்க போய் இந்த பண விஷயத்துல இன்னொருத்தர் பணத்தை எடுத்து போட்டீங்கன்னா ஓகே. உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு 34ங்க சார். கடன்ல மாட்டிப்பீங்க. உங்க மாமனார் அப்பா பத்தி சொல்லுங்க. 2 பேருமே இல்லைங்க சார். 2 பேருமே இல்லைன்னா இந்த தொழிலை நீங்க பண்ணவே கூடாது. அவ்வளவுதான். புரியுதா? ஓகே சார். நான் எதுக்காக மாமனார் அப்பான்னு கேக்குறேன்? அம்மாவுக்கு போகல நான். அம்மா மாமியார் எப்படி இருக்கான்னு நான் கேட்கல. கேட்கல சார். அப்பா தான். கேட்கணும்ல நானு. அப்ப தப்பானும்ல அது. கரெக்டா எங்க ஆமா வரேன் நானு? மாமனார் இருக்காரா? அப்பா இருக்காரான்னு ஆமாங்க கேக்குறேன். கரெக்டா? ஆமாங்க அப்ப சார். இந்த தொழிலை நீங்கள் செய்தால் மிகப்பெரிய நஷ்டத்துல மாட்டிப்பீங்க. ஜாக்கிரதை. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஓகே? ஓகே சார். ரொம்ப நன்றிங்க சார். ஜாக்கிரதையா பண்ணுங்க. ஓகே சார். அடுத்தது சாமிநாதன். பார்த்துட்டோமா சாமிநாதன்? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க. சார் இப்போ எனக்கு இருக்கிற ஜாப்ல நிரந்தரமா இருப்பேனா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா? எங்கிருந்து பேசுறீங்க சார்? சென்னை நங்கநல்லூர்ல இருந்து பேசுறேன் சார். ஆனா ஒர்க் பண்றது சேலம்ல ஒர்க் பண்றேன். என்ன கேள்வி உங்களுது? இப்போ இருக்கிற ஜாப் நிரந்தரமா ஆயிடுமா இல்ல எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா? இது கவர்மெண்ட் ஜாப்பா பிரைவேட்டா சார்? பிரைவேட் ஜாப் தான் சார். ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ல ஒர்க் பண்றேன். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 10 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 99 சார். இங்கேயே நல்லா இருக்கு சார். ஆனா பயங்கர ப்ரெஷர் எக்கச்சக்கமா இருக்கு. இருந்துட்டே இருக்கும். ஒர்க் ப்ரெஷருங்கிறது உங்களுக்கு எப்போதும் அதை தவிர்க்க முடியாது. ஓகே. தவிர்க்க முடியாது. உங்க கேள்வி இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சார் இப்போ இருக்கிற ஜாப்ல நிரந்தரமா இருப்பேனா? ஏன்னா ஏகப்பட்ட ஜாப்ஸ் நான் மாறி இருக்கேன். இப்பதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த ஜாபுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால இந்த குறைந்தபட்சம் நீங்க ஜாப்லயாவது 2 வருஷம் இருக்கணும். ஓகே. குறைந்தபட்சம் 2 வருஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் பெட்டரா இருக்கு. ஓகே? ஓகே. இந்த 2 அதே மாதிரி வருஷத்துக்கு எந்த ஜாப்? ஓகே. நான் முடிச்சிட்டேன். ஓகே சார். ஏன்னா நீங்க ஐயா. கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லணும் இல்லையா? ஓகே சார். நிறைய பேர் நான் பேசும்போது நடுவுல பாயறாங்க அப்படியே. இவங்களுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்றது? கேள்வி என்னமோ ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க. நான் சொல்ல வரேன். எங்க அம்மா செத்து அப்படிங்கிறதுக்குள்ள, ஐயோ அம்மா செத்து போயிட்டாங்களா அப்படின்றீங்க. எங்க அம்மா செத்து போற கண்டிஷன்ல இருக்காங்கன்னு நான் முடிக்கிறதுக்குள்ள நிறைய பேர் இந்த மாதிரிதான் நடுவுல சொருகி என்னோட ஃப்ளோவை கெடுத்து குட்டிச்சுறாங்க. இந்த இந்த தொழில்ல நீங்க மினிமம் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும். நீங்க சரி ஜாப் சார். மாறுறீங்க ஃபியூச்சர் ரொம்ப கேள்விக்குறியாயிடும். ஜாக்கிரதை. ஓகே? ஓகே. விஷ் யூ ஆல் சக்சஸ். சார் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ இன்கேஸ் கிடைக்கிறதா இருந்தா கிடைக்குமா இல்ல இப்போ?
இல்ல அங்கேயே தான் போய் ஒரு அங்கேயே செட்டில் ஆயிடுவேன் நான். ஒரு கேள்வி ஒரு பதில். ஓகே ஒரு சரி சார். கேள்விக்கு உண்டான பதில் சொல்லிட்டேன் நான். ஜிஎம் வாங்க. ஜிஎம் ஐயா வணக்கங்க ஐயா. நீங்க இன்னும் பேசலையா என்கிட்ட? இப்பதான் பேசுறீங்களா? ஆமாங்க. நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா? கேக்குதுங்க. சொல்லுங்க சார். நான் வந்து 12th படிக்கிறேங்க. ம். என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க? இல்ல 12th படிக்கிறேன், வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கல்யாணம் ஆயிடுதா? இல்லைங்க. இல்ல ஃபியூச்சர். அப்படி கேளுங்க. என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்குங்க? 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 4ங்க. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். அம்மா சொல்றத கேளுங்க, லைஃப் நல்லா இருக்கும். சரி. அம்மாக்காக நீங்க வாழ்ந்தே ஆகணும் சார். சரிங்க. உங்களோட வரட்டு பிடிவாதங்களை விடக்கூடாது. அதை விட்டுறணும். வரட்டு பிடிவாதத்துல விட்டுறணும். வண்டி வச்சிருக்கீங்களா? சரிங்க. 2 வீலர் வச்சிருக்கேங்க. இம்போர்ட்டட் வண்டியா, லோக்கல் வண்டியா? என்னங்க? இல்ல அது இறக்குமதி செய்யப்பட்ட வண்டியா இல்ல லோக்கல் வண்டியா? இந்தியன் இல்ல வண்டியா? இல்லைங்க. பழைய சரியா கேட்கல டீசல் சார். கொஞ்சம் நல்ல புல்லட்டுங்க. சிக்னல் வாங்க சார் ப்ளீஸ். டீசல் புல்லட்டுங்க ஐயா. ஹலோ. புல்லட் வச்சிருக்கீங்க. கொஞ்சம் வண்டியில ஜாக்கிரதையா இருங்க சார் ப்ளீஸ். ஆமாங்க. வண்டி ஓட்டும்போது சரிங்க. ஜாக்கிரதையா இருங்க. வண்டி ஓட்டும்போது ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க. அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. சரிங்க ஐயா. உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கு. பட் அம்மா சொல்படி கேட்கணும். ஓகேங்க ஐயா. சரிங்க. நீங்க சொன்ன நம்பருக்கு அதான் ஆன்சர். ஓகேவா? நன்றிங்க ஐயா. நல்லது சார். வீராசாமி. வீராசாமி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. வேதாரண்யம் பேசுறேன். என்ன சார்? வேதாரண்யத்திலிருந்து பேசுறேன். வேதாரண்யமா? ஆமா சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்னுடைய கடைசி மகள் 3வது மகளுக்கு எப்பொழுது கல்யாணம் நடக்கும்? உங்களது கடைசி மகள் 3வது. ஆமா. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 8க்குள்ள 60 சார். 60. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இயர் ஆயிடும் சார். நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர் ஆயிடும். ஏதாவது கிட்டக்க வந்து மிஸ் ஆச்சா சார்? ஏதாவது பக்கத்துல வந்து கடைசி நேரத்துல வேண்டாம் நீங்க முடிவு பண்ணீங்களா? ஆமா சார். ஆமா ஆமா ஆமா. அப்பா இல்லாம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓ. அப்பா இல்லாம வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஓ சரி இந்த சரி. மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரி சார். ஓகே. நல்லது சார். நல்லது. வளர்மதி. 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 ரைட். கருப்புசாமி. 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 ஓகே. சிவனேசன். ஐயா வணக்கம் ஐயா. சிவனேசன். ஐயா வணக்கங்க ஐயா. யாரு வணக்கம் போடுறது? சிவனேசன். சொல்லுங்க சார். சார் இப்போ நான் ஜாப் ஒன்று தேடிட்டு இருக்கேன். ஓன் பிசினஸாகவும் ட்ரை பண்றேன். எது பண்ணலாம் எனக்கு சக்சஸ் ஆகும்? கேள்வி கரெக்டா கேளுங்க சார். என்ன கேக்குறீங்கன்னு குழப்புறீங்க. ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது சரி. அது அது ஓன் பிசினஸாகவும் ட்ரை பண்றேன். ஓனா பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் கன்சல்டன்சி சர்வீஸ் மாதிரி ட்ரை பண்றேன் இன்ஜினியரிங்ல. சார் ராஜேந்தர் மாதிரி இந்த மாதிரி வளவளா குளகுளான்னு பேசக்கூடாது. ஒரே பேச்சு. நான் பிசினஸ் பண்ணலாமா, ஜாபுக்கு போலாமா? இது கிளியரா இருக்காது. கிளியரா இருக்குங்க. கிளியர். அப்போ ஒரு 10 நிமிஷம் 10 செகண்ட் பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு கேளுங்க. ராஜேந்தர் மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. சரி. இப்ப கேளுங்க சார். எனக்கு வேலை ட்ரை பண்ணலாமா இல்ல பிசினஸ் பண்ணலாமா ஐயா? அவ்வளவுதான். சிம்பிள். இந்த கேள்வி தெளிவா இருக்குல்ல? தெளிவா இருக்குங்க ஐயா. 2 பேருக்கும் தெளிவா இருக்குல்ல? ஆமாங்க ஐயா. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 18ங்க ஐயா. நீங்க வேலைக்கு போகணும் சார். பிசினஸ் பண்ணக்கூடாது.
சரிங்க, நன்றிங்க. கிடைக்குமா ஐயா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. புரியல. இப்போ வேலைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது ஏதாவது வேற ஒரு கிடைச்சிரும், ஆல்ரெடி கிடைச்சிரும். வேலைக்கு என்ன கிடைச்சிரும். என்ன மாதிரி வேலை சார்? ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதா? இல்லையா, நான் இன்ஜினியரிங்ல பண்ணியிருக்கேன். பிஇ முடிச்சிருக்கேன். நான் இங்க மேனேஜரா அசிஸ்டன்ட் மேனேஜர் குவாலிட்டியில இருக்கேன். ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வேற ட்ரை பண்ணிட்டு குவாலிட்டி இருக்கேன். மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க. ஆமாங்க ஐயா. நீங்க பிஇ சிவிலா இல்ல மெக்கானிக்கலா, இன்ஜினியரிங்கா, பி எலக்ட்ரானிக்ஸ்? பி பிஇ மெக்கானிக்கல். மெக்கானிக்கல். அங்கேயே ஒர்க் பண்ணுங்க சார். குவாலிட்டி சரிங்க ஐயா. டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காமிக்கும். சரிங்க ஐயா. இன்னும் ஒரு நன்றி. 6 வருஷத்துக்குள்ள நீங்க குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல நல்லபடியா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா சீனியர் மேனேஜர் லெவலுக்கு போவீங்க. ஓகேவா? ஓகே, நன்றிங்க ஐயா. அதனால பிசினஸ் தயவுசெய்து பண்ண வேண்டாம். ஓகே, நன்றி. ரைட். கருப்புசாமி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ. சொல்லுங்க நான் சார். கருப்பசாமி. எனக்கு ஜோதிடம் தொழிலா ஆரம்பிக்கலாமா சார்? நான் ஜோதிடத்தை தொழிலா ஆரம்பிக்கலாமா? நீங்க என்ன நட்சத்திரம் சார்? உத்திரட்டாதி சார். என்ன பாதம்? 2ஆம் பாதம். என்ன லக்னம்? விருச்சிக லக்னம் சார். தாராளமா பண்ணலாம். சரிங்க சார். இப்போ உங்கள் வகுப்பில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். ரிஷபானந்தர் ஐயாவிலையும் படிச்சுட்டு இருந்தேன். சரி சார். ஸோ இதில் ரொம்ப ஈடுபாடு இருக்கனால அதை தொழிலாக ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு என்ன வயசாகுது? 64 சார். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க. எத்தனை வருஷமா ஜோசியத்தில் இருக்கீங்க? நான் ஒரு 2-3 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் சார். நிறைய படிக்கணும் சார். நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். சரி. ஓகே சார். கண்ட யூடியூப் பார்த்து மைண்டை கரெக்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே ஓகே. மேஷராசி நேயர்களே அப்படின்னா நான் எல்லாரையும் ஆ. ஷூட் பண்ணுவேன். அதுலேருந்து வெளில வந்துருங்க. ரைட் ரைட் ரைட். ஓகே சார். ராசி பலன் எவ்வளோ பெரிய தப்பு, கரெக்டா? கரெக்ட் சார். அந்த காலத்துல ஏமாத்துறதுக்கு ஈஸியா இருந்தது. இப்பெல்லாம் டிகிரி வைஸ் எல்லாம் பேசுவான், கரெக்டா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ நீங்க என்ன நம்பர் சொன்னீங்க? நம்பர் நான் சொல்ல சார். 46. இல்ல நான் உங்கள்கிட்ட நம்பரே நான் சொன்னேன். ஒரு நிமிஷம். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 64 சார். 64. வெரி குட். திருப்பி பாருங்க, உங்க லக்னத்துக்கே வந்துட்டீங்க நீங்க, இல்லையா? ஓ ஓகே சார். உங்க அம்மா எப்படி இருக்காங்க? எனக்கு அம்மா இல்லை சார். மாமியார்? மாமியார் இல்லை சார். உங்க மனைவிக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளம் இருக்கா? ஆமாம் சார், கர்ப்பப்பை எடுத்தாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்க தாராளமா ஜோசியத்துக்கு போகலாம். நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. ஒரு நம்பர் இவ்வளவு விஷயத்த சொல்லுது. சொல்லுது. அப்ப நான் எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பேன்? கரெக்ட் கரெக்ட். புரியுது சார். அதனால நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணும். ஒர்க் பண்ணும். இந்த கண்ட யூடியூப் பார்த்து பண்ணக்கூடாது. மேஷராசி நேர்களே, சிம்மராசி நேர்களே அப்படின்னா ஓகே. சரியா இருக்கு. நல்லபடியா கத்துக்கங்க. ஓகே சார். ஓகே. ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் சக்சஸ். ஓகே சார். ரொம்ப தேங்க்யூ சார். நவீன். தேங்க்யூ. நவீன் வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சொல்லுங்க. ஐயா வணக்கம். என்னுடைய அண்ணனுக்கு வரும் 10ஆம் தேதி திருமணம் நடக்குமா? என்ன கேள்வியே விசித்திரமா இருக்கு. ஏன் அந்த மாதிரி கேக்குறீங்க? ஐயா இப்ப அண்ணனுக்கு வந்து 10ஆம் தேதி வந்து திருமணம் பண்றதா ஒரு பொண்ணை வந்து முடிவு பண்ணி. வேற எதுவும் சொல்லாதீங்க சார். வேற எதுவும் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். சரிங்க. அப்படின்னு அது திருமணம் வந்து ரொம்ப நடக்குமா நடக்காதுங்கிற ஒரு சட்ட சிக்கல்ல இருக்குன்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க, அப்படிதானே? ஆமா ஐயா. அப்படியே பொண்ணு வந்து வேற ஒரு. இல்ல அதெல்லாம் சார் அதெல்லாம் சொல்லாதீங்க. ஓகே ஓகே. சரிங்க ஐயா. நீங்க சொல்ற நம்பர்ல அது வரும். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 101 ஐயா. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 8 ஐயா. இந்த கல்யாணம் நடக்காம இருந்தா நல்லது சார். அங்க நிறைய இப்ப உங்க அண்ணனுக்கு தானே கேக்குறீங்க. ஆமா ஐயா. அந்த குடும்பத்துல 1008 சட்ட சிக்கல் இருக்கு. சரிங்க ஐயா. இப்ப அந்த சிக்கலை சொல்லுங்க.
இப்போ பொண்ணெல்லாம் பார்த்து பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சு ஐயா. அதுக்கப்புறம் பொண்ணு வந்து வேற ஒருத்தவங்களை விரும்பினதுனால அவங்களோட அவங்க போயிட்டாங்க ஐயா. இப்போ 10ஆம் தயவு தேதி செய்து இந்த திருமணத்தை நிறுத்துங்க. உங்க உங்க அண்ணனை வந்து கடவுள் காப்பாத்திருக்காருன்னு எடுத்துக்க. சரிங்க ஐயா. உண்டா இல்லையா? ஆமா ஐயா. அவ்வளவுதான். ஆனா இன்னொரு கேள்வி கேட்கலாங்களா? இப்ப சொல்லுங்க. வேற பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க ஐயா. வீட்டுல 10ஆம் தேதியே திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல எல்லாரும் சார் முடிவு இப்படி எல்லாம் பார்த்து அந்த பையன் லைஃபை நாசம் பண்ணாதீங்க சார். 10ஆம் தேதி பண்ணி தான் ஆணுங்கிறதுக்காக யார் வேணா பிடிச்சி கல்யாணம் பண்ணுவீங்களா? அவசரத்துக்காக. ஊரெல்லாம் பத்திரிக்கை வச்சாச்சு ஐயா. அதனால இருக்கட்டும். இந்த ஊர் என்ன நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா வெந்நீர் கொடுத்துருமா? சமூகம் அப்படிதான் சார் பேசும். அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு உங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு? அப்ப அதுக்காக அந்த 10ஆம் தேதி கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக யாரையா பிடிச்சி கொண்டு வந்து கல்யாணம் பண்றீங்களா? என்னை பொறுத்தவரையும் இட் இஸ் நாட் குட். ஓகே. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டேன்னா எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஆனா நீங்க சரிங்க. கௌரவம், புண்ணாக்கு, வெங்காயம் எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு சசிகலாவை எட்டி ஓச்சானா எடப்பாடி? ஆமா. சசிகலா தூக்க மாட்டேன்டாளா? தினகரன் தூக்க மாட்டேன்டானா? இல்லைங்க. அப்புறம் திருமாவளவன் கேவலமா பேசிட்டு இருக்கான். ம். ஒரு வக்கீலை அடிச்சுட்டு கண்ணாபின்னான்னு பேசிட்டு இருக்கான் தப்பிக்கிறதுக்காக. இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் வந்து தொடச்சி போட்டுறாங்க. வைகோ பண்ணாத கூத்தா? இந்த மாதிரி ஃபால்ஸ் இமேஜ்ல இருக்காதீங்க. உங்க அண்ணனுக்கு இப்போது திருமணம் நடந்தால் இந்த திருமணமும் தோல்வியில் முடியும். நீங்க சொன்ன நம்பருக்கு. சரிங்க ஐயா. நீங்க அவசரமா கௌரவத்துக்காக இல்ல சமூகத்துக்காக அல்லது உங்க குடும்ப பாரம்பரியம் அது இதெல்லாம் நம்ம வெட்டி கதையெல்லாம் பேசிட்டு இருப்போம்ல. ஆமா ஐயா. ஃபால்ஸ் இமேஜ் தான். ஃபால்ஸ் இமேஜ்லயே சரிங்க. வாழ்ந்துட்டு இருப்போம். அதை தயவுசெய்து தூக்கி போட்டுட்டு குறைந்தபட்சம் 8 மாசம் கழிச்சு 6ல இருந்து 8 மாசம் கழிச்சு பண்ணுங்க. நல்ல பொண்ணு வரும். அவசரப்பட்டு அந்த பையனோட சரிங்க. லைஃபை காலி பண்ணிடாதீங்க. சரிங்க ஐயா. சரிங்க. இது ரொம்ப என்னுடைய நன்றி. பர்சனல் ரிக்வெஸ்ட் சார் ப்ளீஸ். சரிங்க சார். சரிங்க சார். கண்டிப்பா முடிஞ்சா ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்க ஐயா. நன்றி ஐயா. லோகநாயகி வளர்மதியோட ஸ்டாப் பண்ணுவேனா? அவ்வளவுதான். சார் அந்த ஐஸ் பீன் மட்டும் ஒருத்தவங்க மட்டும் பேசுங்க சார். அவங்க லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாள் wait வளர்மதி பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. என்னோட 3வது மகளுக்கு வேலை கிடைக்குமா? எப்ப சார் வேலை கிடைக்கும்? உங்களது 3வது மகளுக்கு எப்போது வேலை கிடைக்கும்? மகளா மகனா? மகள் மகள் பெண். பெண்ணு சார். ரைட். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6. வேலை ரெடியா இருக்கு. அவங்க தான் போல. ஒரு சில வேலை எனக்கு வேணாம், அது வேணாம், இது வேணான்றாங்க. அப்படியா சார்? வேலை வந்தாலும் எனக்கு அது பிடிக்கல அப்படின்றாங்க. அப்படியா? இல்ல இப்ப வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த சரி. வேலையே நிரந்தரமா இருக்குமா என்னங்கிறதும் தெரியல. இல்ல நீங்க இப்ப என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து வேலையே இல்லாம வீட்டுல உட்காந்துருக்கிற மாதிரியும் வேலையே இல்ல வேற கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறீங்க. ஆனா இப்ப வேலையில இருக்காங்க அவங்க. வேலை அவங்க படிச்ச படிப்பு வேற, வேலை பார்க்கறது வேற சார். என்ன படிச்சிருக்காங்க சொல்லுங்க. அவங்க எம்இ முடிச்சிருக்கிறாங்க சார், எம்பிஏ. சரி. அவங்க இப்ப வேலை பார்க்கறது வந்து அந்த சிஸ்டம் ஒர்க் ஸ்கூல்ல பார்த்துட்டு இருக்காங்க சார். சரி. ஆ. அவங்களுக்கு வேற வேலை ரெடியா இருக்கு. கவலைப்படாதீங்க. ஆ. இந்த 3-4 மாசத்துக்குள்ள கிடைக்கும். சரி சார். நல்ல வேலை. அடுத்த வேலை அவங்களுக்கு நல்லா இருக்கும். சரி சார். யாரு கண் ஆபரேஷன் ஆச்சு வீட்டுல? எங்க எங்க வீட்டுக்காரவங்களுக்கு தான், அவங்க அப்பாவுக்கு. எப்போ ஆச்சு? ஒரு 7-8 மாசம் இருக்கும் சார். அவங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்குள்ள நல்ல வேலை கிடைச்சிரும். ஓகேவா? சரி சார். நல்லது. சரி, நன்றி நன்றி சார். லோகநாயகி. வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க. சார் என் பையன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்தானுங்க சார். சரி. அது வரலைங்க. அது எப்போ வருங்க சார்? ஆண்டவா. 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க மேடம். 118ங்க சார். 118ஆ? ஆமாங்க சார். பாதி தான் வரும். சரிங்க சார். மீதி வராது. சரிங்க சரிங்க. அது குறைந்தபட்சம் 18 லட்சத்துக்கு மேல தான் இருக்கும். ஆமாங்க சார். ஆமாங்க ஆமாங்க சார்.
கரெக்டா? கரெக்ட்டுங்க சார், கரெக்ட்டுங்க. அதுக்கு மேலதாங்க சார். எவ்வளோ நாள்ல வருங்க சார்? ரொம்ப போராடி தான் வாங்கணும் மேடம். போராடி வாங்கணும். போராடிட்டு தான் இருக்குதுங்க. இன்னும் போராடிட்டே தான் இருக்கிறானுங்க. போராடி தான் வாங்கணும். அவ்வளோ ஈஸியா வந்துராது. நம்ம அந்த சரி. மாடு பால் கறக்கிற மாதிரி கறந்து கறந்து வாங்கணும். சரிங்க சார், சரிங்க, சரிங்க. பாதி தான் வரும். மீதிய மறந்துருங்க. தப்பான சரிங்க. ஆள்ட்ட குடுத்துட்டாரு. அந்த குடுத்த ஆளுக்கு அம்மா இல்லையா? அத பத்தின விவரம் எனக்கு தெரியலைங்க சார். உங்க பையனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியுங்க சார். ஒரே நிமிஷம். நான் கிளாஸ்ல இருக்கேன். இப்ப போய் பண்றேனே. ஹலோ. சார்? சொல்லுங்க. சொல்லுங்க. அவங்க அம்மா இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாதுங்க சார். என் பையனுக்கு தெரியுங்க. உங்களுக்கு அம்மா இருக்கக்கூடாது. சரிங்க சார். தப்பான ஆள்ட்ட குடுத்துட்டாரு மேடம். அதாங்க சார். பேசி பேசி நம்பி நம்பி குடுத்ததுதாங்க சார். இந்த ஆள் பேசிய ஆள கொண்டுவான். ரொம்ப ஃப்ராட் ஆள் அது. எனிவே சரிங்க. அதுல பாதிக்கு பாதி தான் வரும். நீங்க வந்து சரி. தொடர்ந்து ஃபாலோ பண்ணா தான் கிடைக்கும். நீங்க சரிங்க. ஃபாலோ பண்ணலன்னா கிடைக்காது. சரிங்க சார், ஒரு சரிங்க. 50,000 கூட ஃபாலோ பண்ணலன்னா வராது. அதுக்காக சொல்றேன். சரிங்க சார், சரிங்க, சரிங்க சார். எனிவே நன்றிங்க சார். தேங்க்ஸ் மேடம். நன்றிங்க சார். ஐஷ் பி இருக்கீங்களா? ஐஷ் பி. சார். ஹலோ. சார் இவங்க ஐஷ் லாஸ்ட் பி. டைம் இருந்தாங்க. ஓகே. ஐஷ் பிங்கிறது யாரு? சார் ஆல்ரெடி பேசிட்டேங்க சார். பேசிட்டாங்க அவங்க. சரவணன். ஓகே சார். ஓகே. வெங்கடேஷ் பேசிட்டாங்க. ஓகே. எனிவே அவ்வளோதான். கிளாஸ் நல்லா இருந்ததா? ஏதாவது ஒரு 2 பேரு இந்த கிளாஸ் நல்லா இருந்ததா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஏதோ பரவால்ல அப்படின்ற மாதிரி இருந்ததா? ஐயா ஏதாவது என்ன ஒண்ணு கூப்பிடுங்க. ஜெயலட்சுமி. யாரு? ஜெயலட்சுமிங்க ஐயா. சொல்லுங்க. என்ன வேணும்? சார் இல்லைங்க ஐயா, நானும் பிரசன்னத்துக்கு எனக்கு கை ரைஸ் பண்றது எனக்கு தெரியல, அந்த ஆப்ஷன் சொல்லுங்க தெரியலைங்க மேடம். போன ஓகே, நோ மீட்டிங்ல ப்ராப்ளம். சொல்லுங்க. இப்ப உங்க சரி கேள்வி என்ன? சரிங்க. சொல்லுங்க. உங்க கேள்வி நன்றிங்க என்னன்னு ஐயா. சொல்லுங்க. என்னோட கேள்வி. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசத்துலயே பிரிஞ்சுட்டாங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கதை வசனம்லாம் பேசக்கூடாது. சரிங்க ஐயா. என் மகள் இருங்க, இருங்க, என்னோட இருங்க, இருங்க, இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்றேன். நன்றிங்க. என்ன சொல்லணும்னா, எனக்கு எப்போது திருமணம் நடக்கும்? எனக்கு எப்போ கவர்மெண்ட் சரிங்க. இந்த மாதிரி அந்த கேள்வியை எனக்கு, நான் அப்படின்னு அங்க வலியுறுத்தி சொல்லும் பொழுது அப்பதான் கிடைக்கும். நீங்க நிறைய அந்த உபகதைகள்லாம் சொன்னீங்கன்னா இந்த கிளாஸ் பெருசா போயிடும். சரிங்க. சரிங்க. அதனால கரெக்டா அந்த கிறிஸ்பா அந்த கேள்வியை கேளுங்க ப்ளீஸ். உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு கேளுங்க. மதிப்பான சொல்லட்டுங்களாங்க ஐயா? ப்ளீஸ் சொல்லுங்க. என் மகள் மறுபடியும் கணவனோட சேருவாங்களா இல்ல விவாகரத்தை வாங்கிடுவாங்களா? ஓகே. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 108 17ங்கய்யா. 17. இப்ப பிரிஞ்சு இருக்காங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. மாமியார் ரொம்ப குடைச்சலா இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க ஐயா. அவங்களாலே பாதி லைஃப் பிரச்சனை. ஆமாங்க ஐயா. உங்க மகளின் மாமியார் கணவனின் அம்மா. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. மாமனார் இருக்காரா? இருக்காங்க. மாமனார் டம்மி பீஸா? ஆமாங்க. அவருக்கு எல்லாமே தெரியுது, சரி தவறு, ஆனா பேசுறது. அவரால ஏங்க முடியாது. ஆமாங்க. பையன் அம்மா பையனா இருக்கிறாப்படி. அதான் சொல்றேன். பிரிஞ்சு அதாவது விவாகரத்து வரலையும் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குழந்தை இருக்கா? இல்லைங்க ஐயா. 6 மாசங்கய்யா. 3 மாசம் தான் இருந்தாங்க ஐயா. உடனே அவன் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க ஐயா. ரைட். நீங்க இந்த பொண்ணுக்கு வேற நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணுங்க. சரிங்க ஐயா. இந்த அவ இடத்தில் 200% வெளியே நான் சேர மாட்டேன்ட்டு இருக்காங்க ஐயா. இருந்தாலும் எனக்கு மனசு தாங்க மாட்டாங்குது. சரி இல்ல கேட்டு இப்ப பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்லட்டா இல்ல நீங்களே பேசுறீங்களா? சரிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. உங்க பதில் நான் தான். பேசலாமா உங்க அனுமதியோட? சரிங்க. சரிங்க. மன்னிக்க. இந்த திருமணம் அந்த பெண்ணுக்கு சிறப்பாக இருக்காது. திணிக்காதீங்க. சரிங்க.
அந்த பையன் சௌக்கியமா கல்யாணம் ஆகி எங்கேயாவது நல்லபடியா இருக்கட்டும். சரிங்க. உங்க பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி சௌக்கியமா வைங்க. சரிங்க. இந்த திருமணம் விவாகரத்தில் தான் முடியும். சரிங்க. குறைந்தபட்சம் 20 லட்சம் நீங்க வந்து இது கேட்கலாம். அது இந்த நஷ்ட ஈடு அப்படி இப்படிலாம் நான் சொல்லுவாங்க. சரி. ஆமாங்கய்யா. ஏன்னா நீங்க கண்டிப்பா 15 லட்சத்துக்கு மேல தான் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிருக்கீங்க. ஆமாங்கய்யா. அதனால பொண்ணை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க. அவ ரொம்ப மன உளைச்சல் இருக்கா பாவம். ஆமாங்கய்யா. இப்ப அவ நீங்க உங்ககிட்ட பேசுனாங்கய்யா. என்ன பேர்ல பேசினாங்க? நிமலிமணி ஆஸ்திரேலியாவுல இருந்து. ஓ, ஆஸ்திரேலியா. ரைட். ஆமாங்கய்யா. இங்க மனசு கஷ்டமா இருக்குன்ட்டு தான் படிக்க அனுப்பிட்டேங்கய்யா. இல்ல மேடம் அழாதீங்க. அவங்கள என்கிட்ட பேச சொல்லுங்க என் நம்பர்ல. நான் அவங்க சரி. ஜாதகத்தை பார்த்து சில ரெமடியல் மெஷர்ஸ் கூட கொடுக்குறேன். சில கண்டிப்பாங்கய்யா. பரிகாரம் பண்ணுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூருங்கய்யா. அமைதியா இருங்க. இது நல்லது. உங்கள் பெண் சரி. இந்த திருமணத்திலிருந்து விடுபடுவது அவங்களுக்கு மிகப்பெரிய சௌக்கியம், சந்தோஷம். நன்றிங்கய்யா. அடுத்த திருமணம் சிறப்பாக இருக்கும். தைரியமா இருங்க ப்ளீஸ். சரிங்கய்யா. அழாதீங்க ப்ளீஸ். அமைதியா. சரிங்க. எல்லோருக்கும் நன்றி. நன்றி. எல்லோருக்கும் நன்றி. யார் சிகா யாரு? அதோட முடிச்சுக்கிறேன். சிகா யார்? சுப்பிரமணியம் சார். ஆ? ஐயா வணக்கம் ஐயா. சிகா மட்டும்தான் பேசணும். ஆமாங்க ஐயா, நான் தாங்க ஐயா சிகா பேசுறேன். யார் சிகா? எங்கிருந்து பேசுறீங்க மேடம்? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. சார், என் தந்தை வழி சொத்து வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுங்க. இப்போ 15 சரி நாளைக்கு முன்னால ஒரு அமௌண்ட் வர மாட்டேங்குது. அது இன்னும் வரல. இன்னும் எவ்வளோ சரி. நாள்ல வரும்? தந்தை வழி சொத்து. தந்தை வழி சொத்துங்க சார். அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரணும். அப்படிதானே? ஆமாங்க ஐயா. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5ங்க ஐயா. ரெடியா இருக்கு. சரிங்க ஐயா. அது 7லேருந்து 70 லட்சம் இருக்கும் போல இருக்கு. சரிங்க ஐயா. சரிங்க இல்ல சரியா கரெக்ட். ஆமா. ஆமாங்க ஐயா. அந்த அந்த அமௌண்ட் தான் சொல்லியிருக்காங்க. 15 நாள் இப்போ நாளைக்குன்னு இருக்கிறாங்க. 15 நாள் ஆச்சு, இன்னும் வரல. அதான் நீங்க எப்போ என்ன வரும்னு பண்ணுங்க, கேட்கலாம். விநாயகருக்கு போயிட்டு அருகம்புல் மாலை போட்டு அந்த புளியகுளம் விநாயகர் இருக்குல்ல, ஆமாங்க ஐயா. அதுக்கு போய் ஒரு பெரிய அருகம்புல் மாலை ஒண்ணு போட்டு சரிங்க ஐயா. ஒரு கதிர்க்காய் உடைச்சிட்டு சரிங்க சார். ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. சரிங்க ஐயா. ஈச்சனாரி விநாயகரையும் அதே மாதிரி பண்ணுங்க. சரிங்க ஐயா. இந்த காரியம் 70 நாட்களுக்குள் நல்லபடியாக முடியும். சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. சரியா? சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. நல்லது. ஓகே. நமஸ்காரம் சாமி. சுப்பிரமணியம். யார் சுப்பிரமணி? திருப்பூர்லேருந்து பேசுறேன் சாமி. நீங்க ஆல்ரெடி பேசிட்டீங்களா? இப்பதான் பேசுறீங்க? இப்பதான் சாமி 2 மீட்டிங் பேசி அட்டன் பண்ண முடியல. சரி. இது மூணாவது மீட்டிங் சார். சொல்லுங்க சார். திருப்பூர்லேருந்து பேசுறேன் சாமி. சுப்பிரமணியம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. பொருளாதார முன்னேற்றம் எப்போ சார் கிடைக்கும்? எங்கிருந்து பேசுறீங்க சார்? திருப்பூர் சாமி. ஆல்ரெடி பேசிருக்கீங்களா? இப்பதான் பேசுறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுறேன் நான். ஆ? இப்பதான் சார் பேசுறேன் ஃபர்ஸ்ட். ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியாது உங்களுக்கு? அப்படியா? நான் ஒரு 3 தடவை போட்டுங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியாச்சு சாமி. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 19 சாமி. பொருளாதார முன்னேற்றம். உங்க அம்மா எப்படி இருக்காங்க சார்? சாமி. சார் அம்மா இல்ல சார். சார் நீங்க ப்ளூடூத் இருந்தா எடுத்துருங்க, ஃபேன் இருந்தா ஆஃப் பண்ணுங்க. இல்ல ஓப்பனா தான் பேசுறேன். ஒரு நல்ல சிக்னல் இருந்து பேசுங்க. ஏன்னா உங்க இடத்துல கூன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. கதை ஓப்பன். அதனால உங்க வாய்ஸ் வந்து எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. அம்மா இல்ல சாமி, தவறிட்டாங்க. நான் பேசும்பொழுது உங்களுக்கு அம்மா இருக்கக்கூடாது. சரி சாமி. அதனாலதான் நான் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். சரி சாமி. குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போறீங்களா இல்லையா? இப்போ நான் வந்து தேனி சாமி. நான் தேனி கடனப்பட்டு இங்க சார் திருப்பூர்ல கொஞ்சம் நல்லா க்ளோஸா நல்லா சவுண்டா பேசுங்க சார். நீங்க கிணத்துக்குள்ளே பேசுற மாதிரி இருக்கு. சாமி. ஆக்சுவலா நான் தேனிலேருந்து நான் இங்க பஞ்சமலைக்கு திருப்பூர் வந்துட்டேன் சாமி. குலசாமி ஒரு மாசத்துக்கு முன்னாடி போனேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி போனது. அதுக்கப்புறம் போகல. அடிக்கடி குலதெய்வம் கோயில போய் வணங்கிட்டு வாங்க. நன்றி சாமி. நன்றி. சொல்லுங்க. திருப்பூர்ல திருமுருகன் பூண்டி இருக்கு இல்லையா? ஆமா.
அந்த கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. நல்லது சாமி. அடுத்தது ஒரு நல்லெண்ணெய் ஆ, நல்லெண்ணெய் வாங்கி வீட்டில் பூஜை ரூமில் ஒரு 24 ஹவர்ஸ் வச்சுட்டு சரி. ஒரு 200 100 உங்களால் முடிஞ்சு 1 லிட்டர் வாங்க, 100 லிட்டர் கூட வாங்க, அது உங்கள் விருப்பம். சரி சரி. அதை எடுத்துன்னு போய் பக்கத்தில் உள்ள சிவாலயம் அல்லது ஏதோ ஒரு ஆலயத்தில் அங்கங்கே எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு பேலன்ஸ் தான் அங்கே வச்சுட்டு வந்து ரொம்ப நன்றி. நல்லது சாமி. பண்ணு. சரி சார். ரொம்ப நன்றி ஒய்ஃபோட சார். ஹெல்த் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க சார். கல்யாணம் ஆயிடுதா? ஆயிடுச்சு சாமி. ஒய்ஃப் ஹெல்த் எப்படி இருக்கு? அப்பப்போ அவங்க வேலைக்கு வர கழுத்து கொஞ்சம் கை காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றாங்க. இது கர்ப்பப்பை ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக செக் பண்ணிக்கங்க சார். நல்லது சாமி. நல்லது இல்லை, ஜாக்கிரதை. ஓகே சாமி. ரைட், இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். எப்படி இருந்தது வெங்கடேஷ் கிளாஸ்? நல்லா இருந்ததா? யாராவது சார் நல்லா இருந்துச்சு சார். யாராவது 2 சார் 3 நல்லா பேர் பேச இருந்தது சார். நல்லா இருந்தது. யார் சொல்றா? லேடிஸ் வாய்ஸ் யாரு? சார் விஜயலட்சுமி சார், டெக்ஸஸ்ல இருந்து. நான் இந்த 3 செஷனுமே கலந்து கேட்டுக்கிறேன் சார். நீங்க நமஸ்காரம் மேடம், சொல்றது. டெக்சாஸ்ல இருந்து பேசுறீங்க இல்லையா? ஆமா சார். வணக்கம் நல்லா சார். இருக்கா? நமஸ்காரம். நல்லா இருக்கு சார். ஏதாவது எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தர் கேள்வியாவது நீங்க எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட கத்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சார். இல்ல ரொம்ப பேசிக் நன்றி. கத்துக்காம எப்படி டப்புன்னு நீங்க இன்னும் +2 முடிக்காம பேசிட்டு ஆ, இருக்கீங்க. அதுவும் உண்மைதான். இப்ப உண்மைதான். 27 நட்சத்திரம் நீங்க தொடர்ந்து சொல்றீங்களா? இப்ப டெஸ்ட் வைக்கலாமா? டெஸ்ட் கொஞ்சம் தான் வைக்கிட்டா? சார் தெரியும், ஃபுல்லா தெரியாது. அப்ப இப்பதான். நீங்க டப்புன்னு என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் உடனே 14வது கேள்வி கேட்கிறேன், எனக்கு 1 கோடி பரிசு கொடுன்றீங்க. ம். என்னுடைய இல்ல உழைப்பு கத்து 40 வருஷம். ஆ 40 வருஷம் உழைப்பு. கண்டிப்பா மியூசிக்ல சொல்லிருக்கேன் வரணும் சார். அப்படிங்கிறதுக்காக ஜோசியத்துல வந்து அது அது இன்னைக்கு பொழப்பா போயிடுது. ஏன் மியூசிக் ம். வரலன்னு இன்னைக்கும் ஆன்சர் கிடைக்கல. அப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு 12 ராசியும் தெரியாது, 27 நட்சத்திரமும் தெரியாது, நான் உடனே எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படின்னா எப்படி சாத்தியமாகும்? ட்ரம்ப் இப்பதானே ம். 2வது வாட்டி ஜனாதிபதி ஆயிருக்கான். கரெக்ட்டா? 80 வயசு, ஆமா, ஆமா. 75 வயசுல. ஆமா. அதனால உழைப்பு நிறைய தேவை. எந்த ம். சப்ஜெக்டும், அது மியூசிக்கா இருக்கட்டும், இல்ல அஸ்ட்ராலஜியா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் ஏதோ ஒரு வேலை, எந்த வேலையா இருந்தாலும் சரி. சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனா கூட இருக்கட்டும். ஒவ்வொரு ஆமா. நாளும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். இப்ப உண்மைதான் நான் சார். பேசுற மாதிரியே நீங்களும் பேசணும் அப்படின்னா, அதுக்கு இத்தனை வருஷம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லல. நான் ம். பண்ணியதுல ஒரு 5 வருஷம் பண்ணுங்கன்றேன். ஏன்னா, இப்ப உங்களுக்கு நிறைய ம். கிடைக்குது. நான் அன்னைக்கெல்லாம் ஒரு புக் வாங்குறதுக்கே தவிச்சேன். ஒரு 50 பைசாக்கு புக் வாங்குறதுக்கே நான் அவஸ்தைப்பட்டேன். ம். ஆனா, ஓகே இன்னைக்கு சார். எல்லாமே உங்களுக்கு கொட்டி கிடக்கு. பிடிஎஃபா கொட்டி கிடக்கு. நம்ம படிக்கிறதே இல்ல. WhatsApp, Facebookலயே எல்லாம் போயிடுது. நிறைய ஹோம் ஒர்க் ம். பண்ணணும். 360 டிகிரி கரதல பாடமா மனசுல இருக்கணும். நீங்க இப்ப ம். 360 டிகிரில ஒரு டிகிரி சொன்னீங்கன்னா, அதனுடைய திதி என்ன? யோகம் என்ன? கரணம் என்ன? நட்சத்திரம் என்ன? வாரம் என்ன? அங்க யார் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம்னு சொல்லுவேன். ஆ. அப்படி பண்ணிட்டு தான் நான் வந்து இங்க உட்கார்ந்து தைரியமா பேசிட்டு இருக்கேன். சரிங்க சார். அத டீச் பண்றதுக்கு தான் நான் வந்து லைவா கிளாஸ் எடுக்க போறேன் திருப்பூர்ல. ம். அதனால அப்படி சரிங்க கத்துண்டா சார். தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா, சும்மா மேஷராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, அது எப்படி இருக்கும் ம். சொல்லுங்க பார்க்கலாம். ம். ம். நீங்க டெக்சாஸ்ல நம்பர் ம். 48 ராமசாமி ஸ்ட்ரீட்ல இருக்கீங்கன்னு சொன்னா தான் உங்க வீட்டுக்கு நான் வர முடியும். கரெக்ட்டா? ம். ம். டெக்சாஸ்ல வந்து அங்க ஏதோ ராமசாமி போயிட்டு இருப்பான். ராமசாமி இந்த விஜயலட்சுமி வீடு எங்க இருக்குன்னு கேட்டா அவன் சொல்லுவானா? உண்மைதான். சொல்ல முடியாது. யாராவது ஆமா. சொல்லுவான். நம்ம ஊர்லயே சொல்ல ஆமா. மாட்டான். அங்க எப்படி சொல்லுவான்? யார்ரா ஆமா. ராமசாமி வெளில போடான்றான். ஷூட் பண்ணுவான். ஆமா. அதனால இந்த உண்மைதான் சார். ம். டிகிரி என்பது டோர் நம்பர். ம். ஓகே, ஓகே. சரிங்க சார். டிகிரில மினிட்ஸ் என்பது உங்க ரூம். ஓஹோ! சரி, சரி. டிகிரில ம். செகண்ட்ஸ் என்பது உங்க ரூம்ல எந்த இடத்துல நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. நார்த் ஈஸ்ட்ல இருக்கீங்களா? சவுத் வெஸ்ட்ல இருக்கீங்களா? அவ்ளோ தூரம் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அப்படியா? சரி, அப்படி சரி. ஓகே சார். செஞ்சுமே நமக்கு 70, 30, 80, 20 தான் சக்சஸ் கிடைக்குது. ஆ. இப்ப ஓகே. யார்ட்ட போய் சொல்றது? ம். எனவே நிறைய ஹோம் ஒர்க் பண்ணுங்க தயவு செய்து. எதுவுமே சரிங்க ஈஸி சார். இல்ல. ம். எல்லா சப்ஜெக்டும் கஷ்டம் தான். நாட் ஒன்லி அஸ்ட்ராலஜி. எல்லாமே கஷ்டம் ஆமா. தான். ம். நம்மள்ட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லாத நேரத்துல, தீப்பந்தம் கூட கரண்ட் ஒண்ணுமே இல்லாத நேரத்துல 1000 வருஷம், 2000 வருஷம் முன்னாடி ராமர் புனர்பூச நட்சத்திரம். கிருஷ்ணன் ரோகிணி நட்சத்திரம் சொன்னான் இல்லையா? ம். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான். ஆமா. நவமி திதினா உங்களுக்கு ராமர் தானே வரும். அஷ்டமின்னா ஆமா. கிருஷ்ணன் தானே ராமர். வரும். ஆமா. அப்ப அன்னைக்கு அவன் திதிய
கன்ஃபார்ம் பண்ணிட்டானா? ஆமா. எவ்வளவு பெரிய ஆள் அவன். நாசால ஒர்க் பண்ண வேண்டியவன். ம். உண்டா இல்லையா? am I right or wrong? ஆமா சார். கரெக்ட்டு சார். ஆமா. எவ்வளவு பெரிய விஷயம். இந்தியா மாதிரி ஒரு தேசமே கிடையாது. உண்மை. எனவே எல்லாரும் உண்மை. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த். எல்லோருக்கும் சந்தோஷம். நன்றி என்னுடைய சார். மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மொத்தத்துல கிளாஸ் நல்லா இருந்ததா? ஐயா வணக்கம் ஐயா. கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா. யார் பேசுறது? ஜிஎம் சொல்லிட்டுங்க. கணேஷ் மைத்லிங்க ஐயா என் பேருங்க. நல்லது நல்லது சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்ததா? சூப்பரா இருந்துச்சுங்க ஐயா. என்னோட பையனுக்காக சொன்னீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட ஹெல்த் இஷ்யூவும் கரெக்டா சொன்னீங்க ஐயா. ரைட் ஓகே. பையன் வந்து வண்டி ஓட்டிட்டு போய் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க முந்தா நேத்து. அதையும் கரெக்டா சொன்னீங்க. ம். நானு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேங்க ஐயா. ஆண்டவா. மைத்திலியா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க. மைத்திலி கணேசன் தானே? ஆமாங்க ஐயா. ஆமாங்க. ஓகே ஓகே. ஜிஎம்னா ஜெனரல் மேனேஜர் நினைச்சனா? சரிங்க. இல்லைங்க கணேஷ் மைத்ரின்னு போட்டிருந்தேங்க. ரைட் ஓகே. ரைட் எல்லோருக்கும் நமஸ்காரம். சுபராத்திரி. ரொம்ப ரொம்ப மீண்டும் நன்றிங்க சந்திப்போம். ஐயா. சந்தோஷம்.